ஒரு 15 வயது நிரம்பிய பையன் மணி, இவன் அவனோட அப்பா கிட்ட வந்து கேட்குறான், அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வை. அப்பா ஷாக் ஆகிட்டார். டே இன்னும் 15 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்கிற அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறார். இன்னும் உனக்கு வயசு ஆகணும்டா. அவன் கேட்குறான், ஏப்பா இந்த வயசில் நான் பண்ணா என்ன, இந்த வயசில் நான் கல்யாணம் பண்ணா என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போது அவர் சொன்னார், ஓகே பண்ணிட்டா போச்சு, கல்யாணம் பண்ணிடலாம், பொண்ணு பார்க்கலாம். உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லி இந்த நோட்டில் எழுது, நீ கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு எப்படி இருக்கணும்னு எழுது. உடனே அவன் எழுதுனான், அன்புள்ளவளாக இருக்க வேண்டும், தாழ்மையுள்ளவளாக இருக்க வேண்டும், உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும், பொறுமையுள்ளவளாக இருக்க வேண்டும், நல்லா படித்தவளாக இருக்க வேண்டும், பண்புள்ளவளாக இருக்க வேண்டும், திஸ் தட் தஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஒரு பட்டியலை எழுதினான். அவங்க அப்பா எல்லாத்தையும் வாங்கி படுத்தார். வெரி குட், ரொம்ப சூப்பர். மேலே பெண்ணிடம் நான் எதிர்பார்க்கும் காரியங்கள் என்கிற அந்த தலைப்பை எடுத்துவிட்டு பெண் என்னிடம் எதிர்பார்க்கும் காரியங்கள் என்று அதை அடித்து எழுது என்று எழுதினார். உடனே அவன் அந்த மாதிரி அடித்து எழுதினான். இப்போ நீ படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னார். அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், இப்படியெல்லாம் படித்தோன்னே இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டார். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? நீ எப்படி பொன்னிடம் இந்த காரியங்களெல்லாம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ, அந்த பெண்ணும் உன்னிடம் இதெல்லாம் இதற்கு இருக்க வேண்டும் என்று அவள் என்ன செய்வாள்? எதிர்பார்ப்பாள். இதெல்லாம் உன்னிடம் இருக்கிறதா என்று அவர் கேட்க, உடனே அவன் படித்து விட்டு, இல்லைப்பா இதில் நிறைய காரியங்கள் என்கிட்ட இல்லை, நிறைய காரியங்களில் கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ அவர் சொன்னார், இதில் எல்லாம் நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணும் இதே போல் வளர்ந்த ஒரு பொண்ணு இருப்பா, அப்புறம் உனக்கு என்ன செய்யலாம்? திருமணம் செய்யலாம். இதிலெல்லாம் வளருவதற்கு முன்பதாக உனக்கு ஒரு பெண் என்ன செய்ய மாட்டாள்? கிடைக்க மாட்டா. பொன் கிடைக்காதனால உனக்கு திருமணம் செய்ய முடியாது. ஆகவே நீ வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் உனக்கு திருமணம் செய்ய முடியும் என்பதை குறித்து அவன் தகப்பனார் அவனுக்கு விவரித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். வளர்ச்சி என்ற ஒன்று வராமல் நாம் நினைக்கின்ற ஆசைகளை அல்லது ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய நேரங்களிலே நமக்கு என்ன வருகிறது என்றால், பெரிய ஒரு வருத்தம். நான் நீண்ட காலம் காத்திருக்கிறேன், நீண்ட காலமாக எதிர்பார்க்கிறேன், நீண்ட காலமாக நான் ஜெபிக்கிறேன், நீண்ட காலமாக நான் காத்திருந்தும் ஏன் எனக்கு இந்த தாமதம் ஆகிறது, ஏன் எனக்கு இந்த காரியங்கள் கைகூடவில்லை என்றால், நாம் வளர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஒரு ஆராதனையை தேவன் வைத்திருப்பதன் நோக்கம் அவருக்கு மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு மட்டுமல்ல, அந்த ஆராதனையிலே நாம் ஆண்டவரை போல வளர வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக தேவன் ஆராதனையை வைத்திருக்கிறார். நிறைய நேரங்கள் டைம் பாஸுக்கான ஆராதனையாக இந்த ஆராதனை அல்ல. நிறைய நேரங்களிலே இந்த ஆராதனை என்பது நாம் பொழுதுபோக்குவதற்காக வருவதற்குரிய ஒரு ஆராதனையாக அல்ல. பழக்க தோஷத்திற்காக நாம் கிறிஸ்தவர்கள் என்று காண்பித்துக் கொள்வதற்காக வருகிற ஒரு ஆராதனையாக இந்த ஆராதனை காணப்படுமானால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆராதனையினால் வரக்கூடிய எந்த நன்மைகளும் நமக்கு வராது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் சொல்லுகிறது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் புத்தி சொல்லுங்கள். அதில் மிக முக்கியமாக அவர் சொல்கிறார், நாம் அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி. முந்தின வசனத்தை நம்ம பார்க்குறோம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. ஒரு ஆராதனையில் எதற்காக ஆராதனை, எதற்காக சபை கூடி வருதல் என்றால், கிறிஸ்துவ சபைக்கு தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். இவையெல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டதாக அந்த சபை கூடி வருதலே நடக்கிறது.
ஒன்றாக இணைக்கப்பட்ட இந்த சரீரத்தில் நடைபெற வேண்டிய கிரியைகள் என்ன என்றால், அந்த சரீரம் அவயவங்கள் அன்பினாலும் நற்கிரிகளினாலும் அது தூண்டப்பட வேண்டும், ஏவப்பட வேண்டும். ஸ்டிமுலேஷன் வரணும். ஏவப்படுதல் என்றால் என்ன, தூண்டப்படுதல் என்றால் என்ன? பசியுள்ள ஒரு நேரத்தில் ஒரு அறுசுவை பிரியாணியை நாம் பார்த்தால், ஒரு நல்ல சிக்கனை பார்த்தால், நல்ல ஃபிஷ் கறியை பார்த்தால் நாவில எச்சி ஊறுகிறது. அந்த எச்சை ஊறுறது தான் ஸ்டிமுலேஷன், தூண்டப்படுதல். உமிழ்நீர் நாவில சுரக்கிறது. பசி உணர்வு வந்தால் மட்டும் சுரப்பதில்லை, பசி வரும்போது நமக்கு எச்ச ஊறுவதில்லை. ஆனால் ஒரு உணவு பதார்த்தத்தை பசி நேரத்தில் பார்க்கும்போது நம்முடைய நாவிலே உமிழ்நீர் ஊறுகிறது. இது என்ன ப்ராசஸ்? ஸ்டிமுலேஷன். கண்கள் பார்க்கிறது, மூளை உணர்கிறது, அதை சாப்பிட வேண்டும் என்ற ஆவலை ஏற்படுத்துகிறது. உடனே சரீரத்தின் அவயவம் கிரியை செய்து அந்த நாவில ஜீரணத்தை உருவாக்குவதற்கும் ருசியை கூட்டுவதற்குமான உமிழ்நீரை அது சுரக்க பண்ணுகிறது. அந்த சுரக்க பண்ணுகிற அந்த நடைமுறைக்கு பெயர் ஸ்டிமுலேஷன். அதைத்தான் இங்க வேதம் சொல்கிறது, ஏவப்படுதல். இன்னைக்கு சபையில நாம் ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரை ஒருவர் நாம் கவனிக்க வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகள் கூட எப்படி ஆராதிக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். சில நேரத்தில் பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள் மிகுந்த ஆர்வத்தினாலே 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சர்ச்சில் ரெனோவேஷன் பண்ணி நல்ல பெயிண்ட் பார்த்து பட்டி பார்த்துக்கிற செவத்தில் அவைகள் ஏபிசிடி எழுத வேண்டும் என்று ஆசைப்படும். அது ஸ்டிமுலேஷன் பட்டு அதை பளபளப்பாக இருக்கிறத பார்த்து கிறுக்கி வச்சுட்டு போயிடும். ஏம்பாடு திண்டாட்டம் ஆகிடும் உங்ககிட்ட காசு வாங்கி அதை மறுபடியும் ரெடி பண்ணுறதுக்குள்ள. இந்த கண்ணாடியை பாருங்கள், எவ்வளவு கனவு கண்டு இந்த ஆலயத்தை நான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கட்டின தெரியுமா? அதுக்காக என் பிள்ளைகளுடைய உணவுகளையும் அவருடைய ஸ்நாக்ஸையும் தியாகம் பண்ணி அந்த பணத்தையெல்லாம் கொட்டி இதை ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். பின்னால் அழகாக ஸ்க்ரீன் போட்டிருந்தேன் பட்டையாக. அது ரொம்ப காஸ்ட்லி. காலனிலேருந்து ஒரு குடும்பம் வந்துச்சு. அந்த 2 பிள்ளைகளுடைய வேலை ஒவ்வொரு ஆராதனையிலையும் 2 பிச்சு அந்த ஸ்க்ரீனே உருப்படி இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நான் மாட்டினேன்னா 7,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா ஆகும் அந்த ஸ்க்ரீன், அந்த கண்ணாடிக்கு போகிற ஸ்க்ரீன். இந்த கதவு, கண்ணாடி கதவை போகும்போது பாருங்கள், அது எந்த பிள்ளையினுடைய கைக்கோலமோ வண்ணக்கோலமோ தெரியவில்லை, அழகாக கோடு போட்டு கிறுக்கி வைத்திருக்கிறது. அதை பார்த்தோன்னே நெஞ்சே எனக்கு கீழே விண்டு வெடித்து விட்டது நேற்றுக்கு. இன்றைக்கி காலையில் என் மனைவி ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, அவங்க அதை பார்த்து அவங்களுக்கு நெஞ்சு வெடிச்சிச்சு. நான் சொன்னேன், இல்லை தேய்ச்சா போயிடுது, கவலைப்படாத, கண்ணாடி கிராக் ஆகலை. உங்கள் குழந்தைகளை எப்படி ஆராதிக்கிறாங்கங்கிறத கவனிங்க. சபையில் யாரோ காசு கொடுக்குறாங்க, யாரோ போடுறாங்க, 2 கீழே போடுன்னு சந்தோஷம். உங்கள் வீட்டில் அப்படி பண்ணால் ஒத்துக்குவீங்க, அது உங்கள் வீடு. ஆனால் இது தேவனுடைய ஆலயம். நம்ம பிள்ளைகள் எப்படி ஆராதிக்கிறார் என்பதை கற்றுக் கொடுங்கள். உங்கள் வாலிப தம்பிமார் கொட்டாயை போட்டுட்டு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைங்க என்னை பார்த்து கொட்டாயை போடுறாங்க பிரசங்க நேரத்தில். அப்போ அவங்களுடைய ஆத்மா எந்த அளவுக்கு ஆராதனை இன்வால்மெண்ட்டாக இருக்கிறது என்பதை கவனியுங்கள். பெற்றோர் கவனிக்க வேண்டும். நாங்கள் பெரியவர்கள் ஆனது பிறகும் எங்கள் அம்மா முன்னால் உட்காந்து பைபிள் படிப்பாங்க. ஆனாலும் இப்படி சைடில் திரும்பி திரும்பி எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கங்கிறத கவனிப்பாங்க. இயல்பாகவே இளைய தலைமுறைக்கு இந்த நாட்களிலே தேவனை ஆராதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அந்த செயல் நடைமுறைகளை கை கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் என்பது குறைவு, இயல்பாகவே குறைவு. ஏனென்றால் உலகம் நவீனமயமாகிவிட்டது. அந்த காலத்தில் நம்ம சபைக்கு வருவதற்கு காரணம் இருந்தது. நமக்கு பணப்பிரச்சனை இருந்தது, ஆண்டிடத்தில் ஜெபம் பண்ண வந்தோம். வியாதிகள் இருந்தது, ஆண்டிடத்தில் ஜெபம் பண்ண வந்தோம். இன்றைக்கு வியாதிகளுக்கெல்லாம் நவீன மருத்துவம் வந்துவிட்டது. குழந்தை இல்லை, ஜெபம் பண்ண ஆலயத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பேபி ஊழியர்காரங்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்கிற அவசியத்தை குறைச்சிருச்சு. 1 லட்சம் இருந்தால் போதும் உங்களுக்கு குழந்தை, சோதனை குழந்தை அப்படின்னு சொல்லி டெஸ்ட் டியூப் பேபி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், விஞ்ஞான முன்னேற்றம் தேவனிடத்தில் வர வேண்டிய தேவையை மக்களுக்கு குறைத்து விட்டது. ஏன் தெரியுமா? எங்கே பிரச்சனை நடந்தது தெரியுமா? என் பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவர் என்று நிலைமைக்கு வந்தபோது தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வை உலகம் தரும்போது இளைய தலைமுறை நான் ஏன் ஆண்டிடத்தில் வரணும், எனக்கு பணம் இருந்தால் போதும், நான் எதையும் சாதித்து விடுவேன் என்ற எண்ணம் வந்து விட்டது. மாறாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எதை மையப்படுத்தியிருக்க வேண்டும்? நரகம் உண்டு, பாதாளம் உண்டு,
பரலோகம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. மனுஷனுடைய வீணான கிரிகளுக்கும் வீணான வாழ்க்கை முறைகளுக்கும் தேவன் நியாயாதிபதியா இருந்து நியாயம் தீர்க்க போகிறார் என்கிற சத்தியத்தை, தெய்வ பயத்தை, நித்திய நியாய தீர்ப்பை, நித்திய ஜீவனை கொடுத்ததான நல்ல செய்திகளை நாம் வரும் தலைமுறைக்கு அறிவித்திருந்தால் நித்திய ஜீவனை பெறுவதற்கு உலகத்தில் எந்த நவீன விஞ்ஞான மருத்துவ முறைகளும் பணமும் தர முடியாது. என் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு எந்த நவீன விஞ்ஞான மருத்துவ முறைகளோ பணமோ செல்வமோ என் பாவத்திலிருந்து விடுதலை தராது, பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை தராது. ஆகவே சபையானது எதை மையப்படுத்த வேண்டும்? பாவத்திலிருந்து விடுதலையையும் பாவ மன்னிப்பையும் இயேசுவினால் அருளப்படுகிற ரட்சிப்பையும் மையப்படுத்தாமல் உன் கடலிலிருந்து விடுதலை தருவார், உன் வியாதியிலிருந்து விடுதலை தருவார், உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார் என்றால் அவன் சொல்கிறார், டாக்டரும் எனக்கு விடுதலை தருகிறார், எனக்கு பணம் இருந்தால் போதும். ஆகவே இளைய தலைமுறை எதை நாடுகிறான்? நான் பணக்காரனாக இருந்து விட்டால் போதும், எங்கிட்ட பணம் இருந்து விட்டால் போதும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் படிக்கணும், அல்லது ஐடி துறையில் வேலை செய்யணும், அல்லது நல்ல பணக்கார இடத்துல சம்பந்தம் வைக்க வேண்டும். இதுதான் இளைய தலைமுறையுடைய நோக்கமாக இருக்கிறது. நோக்கம் என்ன? பணம் பணம் பணம். பணம் கடவுளை போலவே ஆக்டிங் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் என்னவென்றால் பணம். பிசாசு பணத்தின் பின்னால் இருந்து வேலை செய்கிறார். பணம் வேண்டாம் என்று வேதம் சொல்லவில்லை, ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் பணம் தேவனுக்கு எதிராக செயல்படும் ஆற்றலை உடையதாக இருக்கிறது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவபக்தி என்பது என்ன? எனக்கு பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் அதை தந்தவர் தேவன், அதை ஆளுகிறவர் தேவன், அதை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும், தேவ சித்தத்தின்படி பயன்படுத்த வேண்டும், பரிசுத்தத்துக்கு விரோதமாய் பயன்படுத்தக்கூடாது என்கிற கட்டுப்பாட்டிலே அந்த பணத்தை வைத்திருந்தால் அதற்கு பெயர் தேவபக்தி, காட்லினஸ் என்று அதற்கு பெயர். இன்றைக்கு சபை செய்ய தவறின காரியம் என்னவென்றால், வெறும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆண்டவர் என்பதல்ல, அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வானவர் அல்ல. பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்றால் பாவம். அப்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னவென்றால் பாவத்திலிருந்து விடுதலை. அந்த பாவத்திலிருந்து விடுதலைக்கு தீர்வு யார் என்றால் தேவன். நாம் என்ன பண்றோம்? நடுவில் இருக்கிற பாவத்தை சொல்வதற்கு பதிலாக பிரச்சனையையும் ஆண்டவரையும் மட்டுமே நாம் சொல்கிறபடியால் பிரச்சனையை சபைக்கு வெளியே தீர்க்கக்கூடிய வழி வருமானால் அவனுக்கு சபை தேவைப்படுவதில்லை, அவனுக்கு சத்தியம் தேவைப்படுவதில்லை, அவனுக்கு ஆண்டவர் தேவைப்படுவதில்லை. இன்னைக்கு இளைய தலைமுறை தவறி போவதற்கு என்ன காரணம்? சபையும் தவறு செய்திருக்கிறது, பெற்றோரும் தவறு செய்திருக்கிறார்கள். என்ன? பாவம் செய்யாதபடி வாழ வேண்டும் என்கின்ற சத்தியத்தையும், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் இயேசு என்கிற சத்தியத்தையும், பாவ மன்னிப்பினால் உண்டாகும் ஆசீர்வாதமான சத்தியத்தையும், பாவம் செய்தால் உண்டாகிற நித்திய தண்டனையையும், பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து பரிசுத்தின் மேல் பரிசுத்தமாய் தேவபக்தியோடு வாழ்ந்தால் நித்திய ஜீவன் உண்டு என்கிற சத்தியத்தையும் இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்லாமல் போனதினால்தான் பெரியவர்கள் கூட தவறி போகிறார். இன்றைக்கு சபைக்கு வருவர்கள் கூட துணிந்து பாவம் செய்யக்கூடியதுக்கு காரணம் என்ன? ஒரு காலத்தில் எனக்கு பிரச்சனை வந்தது, பிரச்சனை வந்தால் தேவன் கோபித்து விட்டார், ஆகவே எனக்கு பிரச்சனை கொடுத்து விட்டார் என்ற எண்ணம் வந்தது. சில நேரங்களில் தேவன் கிருபை வைக்கும் போது தவறு செய்வர்களுக்கு தண்டனை உடனே கிடைப்பதில்லை. வேதம் சொல்கிறது, துர்க்கிரியலுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள் துணிகரம் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஒரு தடவை நான் பாவம் செய்தேன், எதுவும் நடக்கவில்லை. 2 தடவை பாவம் செய்தேன், எதுவும் நடக்கவில்லை. நன்றாய் கவனியுங்கள். பாவம் செய்த போது எதுவும் நடக்கவில்லை என்றால் அவர் கிருபையா இருக்கிறார் என்றார் அர்த்தம். பாவம் பல நாளாக செய்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்றால் அவர் உன்னை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தம். பாவம் செஞ்சால் உடனே தண்டனை கிடைக்கிறது என்றால் அவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்று அர்த்தம். இதுதாங்க 3 வித்தியாசம். கிருபை உள்ளவர்கள் மேலே கர்த்தர் கிருபையா இருக்கிறார். ஆனால் கிருபை கிருபை என்றே பாவம் செய்து கொண்டிருக்கிறவனுக்கு கர்த்தர் அவனை கைவிட்டு விடுகிறார். தேவன் தாம் நேசிக்கிறவனையோ அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம்
11-14 வசனங்கள் சொல்லுகிறது. இந்த சபை கூடி வருதலினாலே என்ன நடக்கிறது? எதற்காக கர்த்தர் சபை கூடி வர செய்கிறார்? இந்த சபை கூடி வருதலுடைய மிக முக்கியமான நோக்கமாக தேவன் எதை வைத்திருக்கிறார் என்றால், அங்கே சொல்லப்படுகிறது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த. 11ஆம் வசனத்திலிருந்து எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாகும் வரைக்கும் கிறிஸ்துவின் சரீரமாகிய, அடுத்த வசனம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. போதும், 3 விஷயங்கள் சொல்றாரு. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சபை கூடி வருதலிலே சபையானது எதிலே வளர வேண்டும்? ஒன்று, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். 2வது, சுவிசேஷ ஊழிய வேலைகள் நடக்கணும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடையணும். இந்த 3 காரியத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி விடுறதுக்கு, ஏவுவதற்கு, தூண்டி விடுவதற்கு அவர் அப்போஸ்தலரையும் சுவிசேஷகரையும் மேய்ப்பரையும் போதகரையும் அப்புறம் தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த 5 ஊழியத்தையும் சபையில வைத்து சுவிசேஷ ஊழியம் செய்ய சபை பக்தி விருத்தி அடையணும். அடுத்தது சொல்றாரு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். இந்த இவங்களே பரிசுத்துவாங்க, இவங்க ஏன் சீர் பொருந்தணும்? சீர் என்றால் ஒழுங்கு என்ற அர்த்தம். நான் பரிசுத்தமா வாழ்றது தெரியுமா? ஒத்துக்கொள்றேங்க. ஆனால் சர்ச்சுக்கு லேட்டாக வர்றீங்களே. நான் எந்த பாவம் செய்ய மாட்டேன், ஆனால் ஆராதனை நேரத்தில் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்களே. அப்ப என்ன இல்லைன்னா ஒழுக்கம் இல்லை. பவுல் எழுதுகிறார் இதே எபேசியர்ல, நாம் எது முதல் தெரிவிக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு, பிலிப்பியர் நினைக்கிறேன், நான் எது முதல் தேடி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு. அப்ப பரிசுத்தவான்கள் கிட்ட ஒழுங்கீனங்கள் இருக்கும், கரடுமுரடான தன்மைகள் இருக்கும், குணதிசயங்களிலே ஏற்றத்தாழ்வு இருக்கும், பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கலாம், ஆனால் குண அதிசயங்களிலே பண்படாத அனுபவங்கள் வந்திருக்கலாம். இவைகளெல்லாம் சரிபடுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் 5 ஊழியங்களை வைத்து சபை கூடி வர வைத்து இந்த சபையை ஆண்டவர் ஸ்டிமுலேட் பண்ணுகிறார். இப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்போது எனக்கு அவங்கள பிடிக்காதுங்க. உட்காரும் போதே நீங்க பாருங்க, யாரை பிடிச்சதோ அவங்க பக்கத்தில் தான் உட்காருவீங்க. ஒருவேளை நீங்க உட்கார்ந்துருக்கிற சேருக்கு பக்கத்தில் உங்களுக்கு பிடிக்காத வந்து உட்கார்ந்தோன்னே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, வந்தோடனே இப்படி பார்ப்பீங்க, சோத்திரம் அப்படின்னு டர்ன்னு அந்த சேரை தள்ளிட்டு முன்னால் போய் என்ன பண்ணுவீங்க, தம்முன்னு உட்காருவீங்க. ஏன்? பிடிக்காத ஆள் உங்கள் சேருக்கு பக்கத்தில் என்ன செஞ்சிருச்சு, உட்காந்துருச்சு. அந்த மூஞ்சிலேயே எள்ளும் கொள்ளு என்ன செய்யும், வெடிக்கும். நல்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த சபையில் எல்லாரும் என் நெஞ்சுக்கு பிரியமானவர்கள்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அந்த கையெல்லாம் தூக்கி சொல்ல மாட்டேங்க, பொய் புழுகுவீங்க. எனக்கு தெரியுங்க உங்களுக்குள்ளே எத்தனை பேர்த்துக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு சொல்லிட்டு சபைக்குள்ள இருக்கு. இப்போ சொல்லுங்க, ஏன் சபையை சீர்பொருந்த பண்றார்? ஏன்னா இந்த பரிசுத்தவான்களுக்குள்ள இந்த கரடுமுரடான வாழ்க்கைகள் இருக்குன்னு அவருக்கு தெரியும். இதையெல்லாம் கலைந்து போட்டு வளர்ந்தாதான் இது பரலோகத்துக்கு போக முடியும். இந்த கேஸ் அல்லேலூயா, நல்ல உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுவதற்காக தான் கர்த்தர் சபையில் 3 காரியங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும்னா இந்த பரிசுத்தவான்கள் வளரணும். இந்த பரிசுத்தவான்கள் வளரணும்னா இந்த பரிசுத்தவான்கள்கிட்ட 3 காரியம் வேணும். என்ன காரியம்? வசனத்தில் முதல்ல வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். என்னங்க சொல்லுங்க? வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா வசனத்தை இவங்களுக்கு போதிக்கணும். சொல்லுங்க, வசனத்தை போதிக்கணும். 3வது, வசனத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, வசனத்தை கை கொள்ளணும். அப்போ வசனத்தின்படி போதனை, வசனத்தை வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்ளுதல், அடுத்ததாக வசனத்தை
கை கொள்ளுதல். இப்போ வசனத்தின்படி போதனை வாசிக்கலாம். 1 பேதுரு 4:11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின் அடிப்படையிலே போதிக்கப்படுகிறான். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒரு அல்லையா சொல்லலாமா? யாரும் சொந்த கருத்தை பேசக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல பிரசங்கத்தில் கோபமாக பிரசங்கம் பண்ணுறது, ஒருத்தர் மேலே இருக்கிற பகையை தீர்த்துக்கிறதுக்காக பிரசங்கம் பண்ணுறது, அப்புறம் எங்கேயோ கேள்விப்பட்டதையெல்லாம் கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணுறது, எங்கேயோ புஸ்தகத்தில் படித்ததையெல்லாம் மனப்பாடமாக வந்து ஒப்பிக்கிறது, இதெல்லாம் பிரசங்கம் அல்ல. பிரசங்கத்தின் அடிப்படை சாரம் எதிர்க்க வேண்டும், வேத வாக்கியங்களின்படி போதிக்க வேண்டும். சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசுறது பிரசங்கம் அல்ல. வசனத்தின்படி வாழ்கிற சாட்சியுள்ள சொந்த வாழ்க்கையை எடுத்து சொல்லலாமே தவிர சொந்த கருத்தை எடுத்து சொல்லுகிறதாக பிரசங்கம் இருக்கக்கூடாது. பெரும்பகுதி நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் பிரசங்கம் பண்ணினீங்கன்னா அந்த வசனம் எப்படி இருக்கும்? 2 தீமோத்தேயு 3:16-17 வசனத்தை வாசிங்க. இந்த தேவ வசனம் ஏன் எனக்குள்ள வளர்ச்சி ஏற்படுத்துகிறது? 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால். முதல்ல அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே பேசுகிறவர் நீர் அல்ல, ஆவியானவர் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, ஆவியானவர் பேசுறாருங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இப்ப வேத வசனத்தை பேசும்போது அங்க பேசப்படுறது யார் தான்? ஆவியானவர் தான். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏன்? அந்த வசனம் யாருடைய வசனம்? ஆவியானவரால் அருளப்பட்ட வசனம். ஆகவே இந்த பிரசங்கம் எப்படி வருகிறது? ஆவியானவரால் தான் இந்த தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிறார்கள். இந்த வசனம் என்ன செய்கிறது? தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக. முதல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்திருக்கார், காட்லி மேன், காட்லி உமன். நீங்கள் யாரா? தேவனுடைய மனுஷனும் தேவனுடைய மனுஷியும். லேட்டா வரவங்க தேவனுடைய மனுஷியா இருக்க முடியாது. ஆண்டவர் ஆராதனைக்கு லேட்டா வருவார் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். லேட்டா வர்றது இந்தியாவில் வேணா ஃபேமஸா இருக்கலாம், அது ஃபேஷனா இருக்கலாம், அது பெருமையா இருக்கலாம். ஆனா யூரோப்பிய நாடுகளில் லேட்டா வந்தா அவ்வளவுதான். கேரளாவில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன். ஜெர்மனிலேருந்து ஒரு வெள்ளைக்காரர் வந்திருந்தார். அந்த கான்ஃபரன்ஸில் பேசுறதுக்கு அவர் கரெக்ட் டைமில் வந்து உட்காந்துட்டார். 2 நிமிஷத்துக்கு முன்னால் வந்து உட்காந்துட்டார். இந்த மத்தியானம் பிரியாணி போட்டதுனால நம்ம ஊழியக்காரங்க வழக்கம் போல் நல்ல இந்த பெருவயிற்று சோம்பேறிகளாக நல்லா சாப்பிட்டு போட்டு ஆளுக்கு லேட்டாக வந்தாங்க. கரெக்டாக 4 மணிக்கு கூட்டம். நம்ம ஆளுக்கு 4:15, 4:30, 4:45 வந்தாங்க. இப்போ 5 மணிக்கு 4:50க்குள்ள அந்த சபை நிறைஞ்சிருச்சு. கரெக்டாக 5 நிமிஷம் இருக்கும்போது சபை நிறைஞ்சிருச்சு. இப்போ இவர்கிட்ட பேச சொல்லி மைக்கு கொடுத்தாங்க. இவர் சொன்னார், உங்களோடு கூட பேசுவதற்காக வந்தேன், தேவன் ஒரு நல்ல வாய்ப்பை தந்தார், நீங்களெல்லாம் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. இப்பொழுது கூட்டத்தை முடிக்கிற நேரம், ஆகவே நாம் ஜெபம் பண்ணலாம், ஆமேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு கொடுத்துட்டார். ஏன்? 4 மணிலேருந்து அவர் காத்திருக்கார். இந்த ஊழியக்காரங்கள்லாம் நம்ம இந்தியன் ஊழியக்காரங்க இந்திய நடைமுறையில் 4:15, 4:30, 4:45 தூங்கி எழுந்திரிச்சு பிரியாணி தின்னு போட்டு வராங்க. அவங்க தியாகம் பண்ணி காசு செலவு பண்ணி பிரியாணி போட்டு வாயா உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு கூப்பிட்டா இவன் பிரியாணி தின்னு போட்டு இவன் தூங்கிட்டு இருக்கான். ஆனால் காசு செலவு பண்ண மனுஷன் கரெக்டாக 4 மணிக்கு வந்து உட்காந்துருக்கார். 5 நிமிஷத்துக்கு முன்னால் இவரை கிட்ட பிரசங்கம் பண்ண சொல்லி கொடுத்தா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், நேரம் முடிந்தது, இப்போ ஜெபம் பண்ணுற நேரம்னு மைக்கை கொடுத்துட்டார். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒழுங்கினமாக இருந்தால் நம்ம தேவ மனுஷன் நம்ம சொல்ல முடியுமா? ஆராதனையில் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தாமதமாக வந்தால் அதுக்கு என்ன ஆராதனை? என்ன அதுக்கு ஒரு பேர் என்ன? தேவனை அசிங்கப்படுத்த அதை விட வேறு வழியே இல்லை. நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவன். எது? இந்த வசனம் என்னை தேர்ந்தவனாக மாற்றுகிறது, நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக மாற்றுகிறது. நானாக நற்கிரியை செஞ்சிட முடியாது, நானாக என்னை மாற்றிக்கொள்ள முடியாது, நானாக என்னை உருவாக்கி கொள்ள முடியாது. இந்த வசனத்தின் போதனை தான் என்னை உருவாக்கும். அப்போ இந்த வசனத்தின்படி போதிக்கிற போதனை எங்கே உண்டோ அங்கதான் நான் உருவாவேன், அங்கதான் நான் டெவலப்மெண்ட் ஆவேன், அங்கதான் நான் இயேசுவை போல் மாறுவேன். ஏனென்றால் இயேசுவின் சாயல் இந்த வசனத்தின் மூலியமாக வெளிப்படுகிறது.
அப்போ எப்படிப்பட்ட பிரசங்கம் எனக்கு வருகிறதுங்கிறத நீங்க பார்க்கக்கூடாது. அடுத்த வசனத்தை படிப்போம். அவைகள் உபதேசத்துக்கு, உபதேசம் பண்ண, கடிந்து கொள்ள. என்னங்க கடிந்து கொள்ளுதுன்னா என்ன? ஏய் நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லணுமா? அப்போ உங்க பாஸ்டர், நான் இந்த மாதிரி கண்டிச்சு பிரசங்கம் பண்ணலைன்னா என்ன பாஸ்டர், ஒழுங்கா ஜெபம் பண்ணலைன்னா என்னை பார்த்து கேட்கணும். விசுவாசிக்கு என்னை பார்த்து என்ன கேட்கணும்? என்ன பாஸ்டர், பாவத்தை கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணல, ஒழுங்கினத்தை கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணல, நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்றது இல்லையான்னு என்னை பார்த்து சபை கேட்கணும். அந்த அளவுக்கு சபை மாறணும். சபையில என்ன இருக்கணும் சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. கடிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். வீட்டு பாடம் எழுதாத பையனை வாத்தியார் என்ன பண்றார்? நீடுறா கையா நீட்டு. இப்பெல்லாம் ஜெயிலில் போட்டுருவாங்க நாம் படிக்கிற காலத்தில். அதனால தான் நாங்களும் ஒழுக்கமாக இருக்கணும். இப்போ இருக்கிறதெல்லாம் சிகரெட் அடிச்சுட்டு அலையுது, 16 வயசில் குழந்தை பெற்றுட்டு அலையுது. ஏன் பெக்காது? கண்டிப்பாக விரும்புறதில்ல, ஒழுக்கத்தை விரும்புறதில்ல. வாதியார் அடிக்க போகிறான், கட்ட வார்த்தை பேசுகிறான், குத்தி விடுவேன்னு. அன்னைக்கெல்லாம் இவ்வளோ பெருசாக இருப்பான், வாதியார் இவ்வளோ பெருசாக இருப்பார். குதிச்சு குனியிடான்னு சொல்லிட்டு அறைவார். கீழே குனியிடான்னு கீழே குனிஞ்சிட்டு முடிய ஒரு கையில் பிடிச்சிட்டு அறைவார். அவன் நெட்டையா இருந்துட்டு இப்படி குனிஞ்சு அடி வாங்குவான். சார் 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 சார்ன்னு. இன்னைக்கு இவன் குட்டையா இருக்கான், வாதியார குத்துன்னா பாரு அப்படிங்கிறான். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி இந்த தலைமுறை தர்தலையா போறதுக்கு காரணம் என்ன? கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளல. சபையில இன்னைக்கு அப்படிதான் ஆயிப்போச்சு. இன்னைக்கும் எங்க பாஸ்டர் வயசான கிழவர் ஆயிட்டாரு. அவரை பார்க்க போனேன், நெஞ்செல்லாம் தடவை அடிச்சுக்குது, படபட பட பட படன்னு அடிக்குது நெஞ்சு. அப்படி பயபக்தியா நாங்க வாழ்ந்தோம். ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனால தேவ மனுஷனுக்கு பயப்படும் பயம் எங்களுக்கு இருந்தது. தேவனுக்கு பயப்படும் பயம் இன்னைக்கு சபையாரற்ற இல்லாதனால தேவனுடைய ஊழியக்காரங்களையும் பயபக்தி இல்லை. இப்ப பெரியாரை மதிக்கிறவன் பெரியாருடைய சிலையை மதிக்கிறான். தேவனை மதிக்கிறவன் தேவனுடைய ஊழியக்காரனை மதிப்பான். பெரியாரை மதிக்காதவன் பெரியாருடைய படத்தை மதிக்க மாட்டான். உண்மையா? அதே போலதான் தேவனை மதிக்காதவன் தேவனுடைய ஊழியக்காரனையும் மதிக்க மாட்டான், சபையையும் மதிக்க மாட்டான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் வசனத்தின்படி வாழ்கிறவர் தானே. 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்றாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடு. பாருங்க, கோபத்தோட பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லல. கடிந்து கொண்டாலும் கோபமாக கண்ணை உருட்டி பல்ல கடிச்சு மீசியை முறுக்கிட்டு பிரசங்கம் பண்றதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டருடைய அம்மா, பாஸ்டருடைய ஒய்ஃபு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து பாஸ்டருக்கு குழம்பு ஊற்றுவாங்க. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு இவ்வளோ மிளகா போகிறீங்க? வயிற்றால போகுமே, அவருக்கு அல்சர் வந்துடுமே அப்படின்னு. அப்போது அங்கே வந்த ஒரு மூத்த ஊழியர் வயசானவர் சொன்னாராம், இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அவனுக்கு நிறைய காரம் போட்டு நீ சமைச்சு கொடுக்கணும் கல்யாணமான புதுசில் சொல்கிறார் அட்வைஸ். ஏன்னா காரம் சாரமாக பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு. இந்த இயல்பாகவே காரம் சாப்பிட்டிங்கன்னா அமிலத்தன்மை அதிகமாகும். அமிலத்தன்மை அதிகம் உண்டாச்சுன்னா கோபம் ஜாஸ்தி வரும், டென்ஷன் ஜாஸ்தி வரும். இந்த காரமும் புளிப்பும் அதிகம். புளிப்பு தப்பாக எடுத்துக்காதீங்க, சாப்பிட்ற பொருளை பொறுத்து குணங்கள் இருக்குது. உடனே எங்கள் ஆதாரம் இதெல்லாம் பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க. நான் படித்ததை வச்சு சொல்கிறேன், அனுபவத்துலையும் சொல்கிறேன். இந்த ரொம்ப புளிப்பு கசப்பு இதெல்லாம் விரும்புகிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இச்சையடக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இந்த ரொம்ப இனிப்பை விரும்புகிறவங்க பெருமைக்காரராக இருப்பார்கள். ஆனால் பைபிள் ஆதாரம் இல்லை, அதையும் நான் சொல்கிறேன். இந்த சாப்பிட்ற தன்மை, அதே மாதிரி இந்த காரம் நிறைய திங்கிறவங்க கோபம் குணமுள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த சாப்பாடு நம்மை மாற்றும். வசனம் கூட சொல்லுகிறது, அவன் புசிக்கிற போதனை எப்படி கொடுத்து அப்படியே அவன் இருக்கிறார், நீதிமொழிகள் நம்ம படிக்கிறோம்.
ஆகவே நம்ம சாப்பிட்றதுல கூட நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத கொஞ்சம் நிதானிக்கணும். அதனால தான் தானியேல் சாப்பாட்டினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சான். ஆண்டவரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுனால சயின்டிஃபிக்காக அதை நான் கொஞ்சம் படித்து பார்த்தபோது ஒரு காரியத்தை உணர்ந்தேன். இப்போ நண்டு இறாலெல்லாம் நம்மளை நான் பல பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும்ல, டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் இதை சாப்பிட வேண்டாம்னு சொன்னார் தெரியுமா? இதுக்கெல்லாம் பிணங்களை தின்பவைகள், செத்துப்போன பிணங்களை தின்பவைகள், ஸ்கேவஞ்சர்ஸ் என்று அதற்கு பெயர். செவுளுள்ளதும் சிறகுள்ளதும் செதிலுள்ளதும் மட்டும் சாப்பிட சொன்னார். அதெல்லாம் என்னென்னா நுண்ணுயிர்களையும் பாசிகளையும் உண்டு வாழ்கிற மீன் இனங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன். இந்த மீனை பிடிச்சி திங்கிற பெரிய மீன் வஞ்சரம் அது இதெல்லாம் நமக்கு சுறா அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் அதெல்லாம் உண்மையில் திங்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதில் ப்ரிடேட்டர்ஸ் வகையை சேர்ந்தவைகள், நாம் புசிக்கக்கூடிய வகைகள் அவைகள் அல்ல. யூதருக்கு ஆண்டவர் என்னத்தை சாப்பிடலான்னு கொடுத்தாரோ தட் இஸ் பெஸ்ட் ஃபுட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா பொரிச்ச சிக்கனையும் நல்ல பீஃபையும் நல்ல இதையும் தின்னு பிள்ளைங்க குண்டு 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 குண்டுன்னு ஆகி போய் வர்ற மாப்பிள்ளை என்ன சொல்கிறான், புள்ள குண்டாக இருக்குது எனக்கு வேண்டான்றான். நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் பெற்றோருக்கு ஞானம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்ம பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். குழந்தைகளை கொஞ்சம் அழகுபடுத்தணும். பெண் பிள்ளைங்க கொஞ்சம் அழகாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்கின் நல்லா இருக்கணும், கொஞ்சம் முடி நிறையா இருக்கணும். நான் சொன்னேன், என்ன பாஸ்டர் பெந்தகோஸ்தே பாஸ்டர்னு நீங்கள் அழகெல்லாம் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் பேசுகிறது வேணால் விட்டுறேன். உங்களுக்கு வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளை அழகை விரும்பாத ஒரு மாப்பிள்ளையாக இருக்கிறான்னு சொல்லுங்கள், நான் பிரசங்கம் பண்ணுறதை விட்டுறேன். இன்றைக்கி எவன் பொண்ணு அழகாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான்? எவனை பார்த்தாலும் பொண்ணு சிகப்பாக இருக்கா, அழகாக இருக்கா, முடி நீட்டமாக இருக்கா, ஸ்டைலாக இருக்கா, உதடி சிகப்பாக இருக்கா, இங்கே சிரிச்சா குழி குழுகுதான். வாங்க மண்வெட்டி எடுத்து தோண்டி குழியை போட்டு கொடுக்குறேன். சிரிச்சா என்ன விழுகணுமா? குழியில் விழுந்துடாதப்பா. வசனம் சொல்லுது, ஆழமான படுகொலியில் விழுந்தான வசனம் சொல்லுது நீதிமொழிகளில். குழியில் விழுந்துடாது. இன்னைக்கு யார் அழகை விரும்பாமல் இருக்கான் சொல்லுங்க? எல்லாரும் அழகை விரும்புகிறான். அப்போ நமக்கு ஒரு அவேர்னஸ் வேணும், நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும், நமக்கு ஜாக்கிரதை உணர்வு வேணும். ஒரு பெண்ணை பார்த்துட்டு என் மகளுக்கு கூட நான் அடிக்கடி அதை அட்வைஸ் பண்ணுவேன். பெண்ணை பார்த்துட்டு உன்னை பிடிக்கலன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போகும்போது அம்மா அப்பா கூட விட அடுத்த மாப்பிள்ளை பார்த்துக்கலான்னு கெத்தா சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை தனியாக ரூமுக்குள்ளே போயிட்டு அவளுடைய மனசு படுகிற பாட்டை எந்த தாய் தகப்பனாலும் அறிய முடியாது. உலகத்திலே ரொம்ப வலிக்கிற வலி எது தெரியுங்களா? உன்னை எனக்கு பிடிக்கலன்னு ஒருத்தன் சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்கிறாங்கங்கிறது தான் பயங்கரமான வலி. பெற்றோர் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நமக்கு ஞானம் வேண்டும். அளவான சாப்பாடு எல்லாம் கொடுத்து கரெக்டாக பிள்ளைகளை வளர்க்க நமக்கு கற்றுக்கொள்ளணும். அழகு மட்டும் போதாது, அறிவு வேணும். நல்லா படிக்க வைங்க, படிப்பறிவு அவசியம். படிப்பறிவு மட்டும் போதாது, நல்ல குணங்கள் வேண்டும், சுறுசுறுப்பு வேண்டும். சின்ன வயசுலேருந்து தட்டத்தை கழுவு வைங்க, வீடை கூட்ட வைங்க, பாத்திரத்தை துடைக்க வைங்க, வீட்டை அழகுபடுத்த வைங்க, வெங்காயத்தை உரிக்க வைங்க. இல்லைன்னா புருஷனை டைவர்ஸ் பண்ணுவேம்மா. ஏன்னா அவன் வெங்காயம் உரிக்க சொல்கிறான். வெங்காயம் உரிச்சா என்ன, என் கண்ணில் தண்ணி வருது, நான் உரிக்க மாட்டேன் வெங்காயம், அதனால் எனக்கு அந்த புருஷன் வேணாம், டைவர்ஸ் பண்ணலான்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு பிள்ளையை வைத்துக்கிற பெற்றோர் எல்லாம் கவனித்து கொள்ளுங்க. எதிர்காலத்தில் படாத பாடுபட போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்ல இன்னொரு குடும்பத்தில் வாழக்கூடிய ட்ரைனிங்கை நீங்கள் கொடுக்கலைன்னா உங்கள் மன கஷ்டங்கள் பல 1000 மடங்கு அதிகரிக்கும். இன்னைக்கு போய் டைரியில் எழுதி வச்சுக்குங்க. 10 வருஷம் கழிச்சு அல்லது 15 வருஷம் கழிச்சு உங்கள் பிள்ளையோட திருமண வாழ்க்கை வரும்போது நான் சொன்ன காரியத்தை நீங்கள் புரட்டி பாருங்க. அன்னைக்கு சொல்லுவீங்க, என் போதகர் அன்றைக்கு போதித்தார், நான் அதை செய்யவில்லை, இன்னைக்கு அது நடந்திருக்கிறது என்று நீங்கள். குழந்தைகளை கொஞ்சுங்க, சப்போர்ட்டாக இருங்க, அவங்களுக்கு எல்லா பாராட்டும் கொடுங்க, தப்பே கிடையாது. வசதிகளை கொடுங்க, வெளியே கூட்டு போங்க, ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, எதுவுமே நான் குறை சொல்லலை. ஆனால் வாழ கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், பொறுப்புன்னு என்னன்னு கற்றுக் கொடுங்க, அவங்களுடைய ரோல்னா என்னன்னு கற்றுக் கொடுங்க. பையனாக இருந்தால் அவனுடைய ரோல் என்ன நீங்கள் சொல்லக்கூடாது. டே உன்னை நம்பிலாம் வாழவே நினைக்காதரா, செத்தாலும் எங்கேயோ போய் பிச்சை எடுப்பனே தவிர உங்கள்கிட்ட சோறு திங்க மாட்டேன். அவன் பெருசாகி கல்யாணம் பண்ணி எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துக்க, நீ ஏற்கனவே சொன்ன இல்லைன்றான்.
என்ன சொல்லணும்? எதுக்கு உன்னை படிக்க வைக்கிறேன், எதுக்கு உனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி தரேன், ஏன் உன்னை அப்படி பார்த்து பார்த்து கவனிக்கிற, நாளைக்கு வயசான காலத்தில் நாங்கள் முடியாமல் இருக்கும்போது எங்களை நீ கவனிக்கணும். இன்னைக்கு நாங்கள் 100 ரூபா செலவு செய்கிறோம், நாளைக்கு எனக்கு 1000 ரூபா செலவு செய்யணும். வட்டியை முதலமா சொல்லணும். இல்லை நீ மட்டும் ஏசி போட்டு படுத்துக்கிற, அப்போ நாங்கள் என்ன புழுக்கத்தில் படுக்குவா, எனக்கு ஒரு ஏசி மரியாதை மாட்டுன்னு சொல்லணும். நான்லாம் அப்படி தான் சொல்லுவேன், ஆனால் மறுமையை ஓடி போயிடுவேன். ஏன் நாம் தியாகம் பண்ணலை, தூக்கம் முழிக்கல, பிள்ளைய வளர்க்கல, எத்தனை காரியத்தை எத்தனை செருப்பை அப்பா தியாகம் பண்ணியிருப்பார், எத்தனை தடவை செருப்பு எடுத்து பார்த்துட்டு வேண்டான்னு வச்சுட்டு வந்திருப்பார், எத்தனை தடவை சட்டையை எடுத்து பார்த்துட்டு வேண்டான்னு வச்சுட்டு இருப்பார். நான் போட்டால் என்ன, என் மகன் போடட்டும், நான் தான் பரவாயில்ல வாழ்ந்து பாலித்துட்டேன், என் பிள்ளை வாழட்டும்னு எத்தனை தடவை வாங்கியிருப்பார், எத்தனை தடவை ஷூவை தொடச்சி வச்சிருப்பார், எத்தனை தடவை செருப்பை தொடச்சி வச்சிருப்பார், எத்தனை பனியன் தனக்கு வாங்குறதுக்கு பதிலாக கிழிஞ்ச பனியன் உள்ள போட்டு மகனுக்காக சட்டையை எடுத்து வைத்திருப்பார். தியாகங்கள் போற்றப்பட வேண்டாமா, பிள்ளை நெஞ்சில் விதைக்கப்பட வேண்டாமா? கனப்படுத்தணும் பெற்றோரை என்று பிள்ளைகளிடத்துல இப்பவே விதைக்கணும். மனைவி சொல்லணும், உங்க அப்பன் சரியான வில்லன், நானுங்காட்டி அவங்ககிட்ட குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன், உங்க அப்பனை நம்பாதேன்னு சொல்லி கொடுத்தா அவன் மனசுல நினைப்பான், நீ மட்டும் என்ன, நீ கேப் மாதிரி மொல்ல மாதிரி, நீ அது மாதிரி தான் நீயும் இருப்பேன்னு மனசுல எடை போடுவா. ஆக டோட்டலா 2 பேத்துக்கும் டேமேஜ். நீங்க என்ன சொல்லணும்? உங்க அப்பா மாதிரி ஒரு தியாகம் இல்லை, அவர் கோபப்படுறதை பார்க்காத, பலாப்பழம் போல வெளியே முள்ளா இருந்தாலும் உள்ள ஒரே சொல்ல, உங்க அப்பா பத்தி எனக்கு தான் தெரியும், உனக்காக எத்தனை தியாகம் பண்ணியிருக்கா. இல்லை சும்மா 2 சேர்த்து கூட சொல்லுங்க, அவர் ஒரு டீயை டைம் ஆச்சுன்னு குடிக்காம போயிருப்பார், உனக்காக தான் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும்னு டீயை கூட குடிக்காம இந்த மனுஷன் ஓடுறாரு, அவர் உடம்பு என்ன ஆகுமோ தெரியல, உனக்காக தாண்டி உனக்காக தாண்டா அப்படின்னு என்ன செய்யணும்? பிள்ளைகள் மனசுல விதைக்கணுங்க, விதைக்கணும். எங்கள் அப்பாவை மதிக்கிறதுக்கு எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் சாப்பாடு ஆக்கும்போது முதல்ல எல்லாம் ஒரு, இன்றைக்கி அந்த சாப்பாடு போகிற பாத்திரம் எங்கிட்ட தான் இருக்குது, அவர் சாப்பிட்ற பிளேட்டு எங்கிட்ட தான் இருக்குது. முதல்ல அந்த பாத்திரத்தில் சாப்பாடு, மோர், ரசம், குழம்பு, தயிர், பொரியல், அவியல் எல்லாத்தையும் அந்த சிஸ்டமேட்டிக்காக சாப்பாடு, குழம்பு, ரசம், தயிர், உப்பு, ஊறுகாய், இந்த பக்கத்தில் தொட்டுக்கிற ஐட்டம் வச்சு நடுவில் பிளேட்டை வச்சு அதை மூடி வச்சு, அவர் குடிக்கிற பானை பாத்திரம் சொம்பு இருக்குது, அந்த சொம்பு, அதுக்குரிய டம்ளர் எல்லாத்தையும் வச்சு டேபிளை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் எத்தனை பசியாக இருந்தாலும் எங்களுக்கு அப்புறம் தான் சோறு கிடைக்கும். இந்த பழக்கம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் அதை செய்வேன். என்னை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பார்த்து என் மனைவி கற்றுக்கொண்டு என் தகப்பனாருக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொண்டான். அப்ப எங்க அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, என்னை பார்த்து என் மனைவி கற்றுக்கொண்டா, என் மனைவியை பார்த்து என் பிள்ளைங்க கற்றுக்கொண்டுச்சு. இப்போ கோயம்புத்தூர்ல போய் சாப்பாடு வைக்க சொன்னா என் மகன் எப்படி வைப்பானா, நான் எப்படி வைப்பேனோ, என் அம்மா எப்படி வைப்பாங்களோ, அவளோட அம்மா எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு வைப்பாங்க. முதல்ல அப்பாவுக்கு எடுத்து வை, இதுதான் எங்கள் அம்மா சொன்ன கட்டளை. அதே போல் நான் சொல்கிற கட்டளை முதல்ல எங்கள் அப்பாவுக்கு எடுத்து வை. அதுபோல் என் மனைவி சொல்கிற கட்டளை முதல்ல தாத்தாவுக்கு எடுத்து வை. இது எங்கிருந்து வருகிறது? ஒரு மனைவியின் இடத்துல. அப்போ குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய மனசில் நீங்கள் விதைக்க வேண்டும். அதே போலதான் சபையில போதகன் தேவனுக்கு எப்படி கனத்தை கொடுக்க வேண்டும், தேவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வசனத்தின் அடிப்படையிலான போதனையை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆக அந்த சபை வளர்கிற சபையாய் மட்டுமல்ல, பக்தியில விருத்தி அடைகிற ஒரு சபையாய் மாறும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுது. தெரிந்த வசனம். அப்போஸ்தலர் 17:12 பெராயா பட்டணத்தார் மனவாஞ்சியா வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. கொட்டாவி போட்டுட்டு எப்படா பிரசங்கத்தை முடிப்பார் என்று அவங்க வசனத்தை கேட்கல. ஏற்கனவே நான் அடிக்கடி சொன்ன வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:13, நீங்கள் எங்களால் தேவ வசனத்தை கேள்விப்பட்ட போது ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல். இங்கே தான் பிரச்சனை. பாஸ்டர் சொல்லுவாருங்க அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லுகிற யாவரும் வளர மாட்டார்கள். என்னுடைய இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும். இயேசு உங்களை போல இருந்து தான், வளர்ந்து தான், மரித்து தான், உயிர்த்தெழுந்து தான், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்களும், அதுக்கப்புறம் 2000 ஆண்டுகளாக பல தலைமுறையாக ரட்சிக்கப்பட்ட மக்களும் வாழ்ந்தது தான். நீங்கள் மட்டும் புதுசாக வாழலை. சொல்ல போனால் அவங்கள போல நீங்கள் வாழலை. அப்போ அந்த சுய பெருமையை விட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாம தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்?
2 தீமோத்தேயு 4:3 சொல்கிறது, அவங்க செவித்திருளாகி கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகிற காலம் இந்த காலம். இன்றைக்கி காலையில் வரும்போது ஒரு பிரபலமான சுவிசேஷகருடைய மக, உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் பார்த்தா அவங்களுக்கு பணம் இல்லையா, அப்புறம் பணம் கிடச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா வீடு கட்டுறாங்க. உடனே அவங்க என்ன காமிக்கிறாங்க, நகைகளெல்லாம் கொண்டு போய் வட்டிக்கடியில் அடமானம் வைக்கிறது காமிக்கிறது. நான் யோசித்தேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு நகையை கொண்டு போய் வட்டிக்கடியில் அடமானம் வச்சா வீடு கட்டுவாங்க? நான் ஜெபம் பண்ணுங்க, என் ப்ராக்டிக்கல் அனுபவத்தை சொல்கிறேன். கர்த்தர் யார் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ யூஜினுக்கு கூட ஒரு சொந்த வீடு வேணும்னு ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே யூஜினுக்கு நல்ல சொந்த வீட்டை கொடுங்கண்ணா. உடனே மனசு சொல்லுது, மாம்சம் வட்டிக்கு தானே வாங்கணும், பேங்க்கில் லோனு தானே போடணும் அப்படின்னு ஒன்று. அப்புறம் நல்லபடியாக லோன் கிடைக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு வார்த்தை வந்துட்டு டபக்குன்னு அதை நிப்பாட்டிட்டு டக்குன்னு என்னுடைய அனுபவத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துறார். சபையில் இருந்த ஒரு விசுவாசி எல்ஐசியில் லோன் போட்டு வீடு கட்டிட்டார். அவர் சொல்கிறார், நீங்களும் அவ்வளோ நாள் வாடகை கட்டிங்க பாஸ்டர், லோனை போட்டு வாடகைக்கு பதிலாக நீங்கள் வீடு கட்டுங்க பாஸ்டர்ன்னு சொன்னாங்க. நானும் பத்திரத்தை 20 காப்பி போட்டுட்டு போயிட்டேன். ஆனால் எனக்கு எடுத்த முயற்சிகளெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணலை. நான் வீட்டோட ஃபோட்டோவெல்லாம் இப்போ வரைபடமெல்லாம் போட்டு அதை ஜெப ரூமில் ஒட்டிட்டு தினந்தோறும் போய் அதில் கை வச்சு ஒரு வீடு கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுவேன். இப்போ கட்டியிருக்கிற வீடு இருக்கிற இடத்துல, என் பெட்ரூம் இருக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு, ஆண்டவரே இங்கே ஒரு 2 ரூம் போட உதவி செய்யுங்க ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவேன். உள்ள வரைபடம் பெருசாக போட்டேன், இங்கே வந்து 2 ரூமுன்னு ஜெபம் பண்ணேன். எல்லாமே தப்பான மெத்தேடு. அப்புறம் நான் என்ன ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எப்படியாவது லோன் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாருங்கள், பிச்சைக்கார ஜெபம். எப்படியாவது லோன் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். அப்போ ஆவியானவர் சொன்னார், ஏண்டா பாவி, லோனை கொடுப்பதும் நான் தான், லோனை கட்ட உதவி செய்வது நான் தான். நீ ஏன் லோன் இல்லாமல் வீடு கட்டுறேன்னு ஜெபம் பண்ணக்கூடாது? எனக்கு விசுவாசம் பத்தலை. அது எப்படி ஆண்டவர் லோன் இல்லாமல் வீடு கட்ட முடியும்? காசுக்கு எங்கே போக? அப்போ ஆண்டவர் மேலே என்ன இல்லை, விசுவாசம் வரும். நம்ம வளராத காலையில், நான் வளராத ஒரு நேரம், அப்போ ஆண்டு எனக்கு போதிச்சார், லோன் இல்லாமல் கடன் இல்லாமல் வீடு கட்டணும்னு ஜெபம் பண்ணு. அப்போ தான் நான் ஜெபம் கேட்பேனார். ஏன்னா நான் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்போ நான் என்ன பண்ணேன், ஆண்டு லோன் இல்லாமல் கடன் இல்லாமல், எனக்கு கடன் இல்லாமல் சொந்த வீட்டை தாங்கன்னு ஜெபம் பண்ணினேன். அப்போ தான் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு, ஏப்பா இன்ஜினியர் யாராவது தெரியுமா உனக்கு? தெரியுங்க. வீடு கட்டுற இன்ஜினியரு தெரியுங்க. உடனே வீட்டுக்கு ஒரு வரைபடம் வாங்கி எஸ்டிமேட் வாங்கி அனுப்புனார். அப்போ வாங்கி அனுப்பிச்சேன். கூப்பிட்டு வீடு கட்டுறதுக்கு அவர்கிட்ட எப்போ கட்டலான்னு கேளுனார். நான் கேட்டேன், பணத்துக்கு எங்கே போகிறதுன்னு. உடனே அவர் சொன்னார், வீடு கட்டுறதுக்கு கேட்க சொல்கிறேன், அது எனக்கு தெரியும், உன் வேலை என்னமோ சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னார். சரின்ட்டு வீடு கட்டுறதுக்கு இது பண்ணேன். நான் கேட்க எங்கள் அப்பா பணம் அனுப்பி விட்டார். கடனே இல்லாமல், 1 ரூபா கூட கடன் இல்லாமல் நான் சொந்த வீடு கட்ட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஒரு வேளை பாஸ்டர் அப்பா லோன் வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்னு அப்பவும் உங்களுக்கு ஒரு ஓட்ட விசுவாசம் இருக்கும். தங்க பாத்திரமா இருந்தாலும் அதில் ஓட்ட போடுறதான் நம்முடைய வேலை. அதுவும் அல்ல, அவருடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கடன் இல்லாமல் எனக்கு வீடு கட்டி கொடுத்தார். பொறாமையில அல்லேலூயா ஒழுங்காக சொல்ல மாட்டேங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கொழுப்பெடுத்து போய் என்ன பண்ணேன், இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடும்னு நான் ஒரு ஹோம் லோன் போடுறேன்னு சொல்லி கட்டின வீட்டு மேலே லோனை போட்டு பாருங்க. அதனால தான் இன்றைக்கி நாய் மாதிரி லோனு கடனை கட்டு அலைஞ்சிட்டு உட்காந்துருக்கு. அப்போ தம்பிக்கு ஜெபம் மூலமாக நான் யோசித்தேன், அப்படின்னா யூஜின் மட்டும்தான் பாஸ்டர் மனசில் இருக்காரு, எங்களுக்கெல்லாம் சொந்த வீடு இல்லை, உங்களுக்கு கண்ணு தெரியலையா பாஸ்டர்? அப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லாரும் பேரையும் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? நான் என்னென்னா ஜெபம் பண்ணேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ நான் ஜெபம் பண்ண, அவனுடைய கடன் வாங்காமல் வீடு கட்ட உதவி செய்யும். இப்போ தீபா மனசில் யோசனை வருது, நான் எங்கே போய் கடன் இல்லாமல் வீடு கட்டுறேன், எங்கிட்ட சொத்து இல்லை, நான் அவ்வளோ கொண்டு வரல. பயப்படாதீங்க, அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லவர். நான் யூஜின் சொல்கிறேன்னா யூஜினுக்காக மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்காக சொல்லுகிற வார்த்தை. நம்முடைய விசுவாசம் பெருகணும். மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாம தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கு சிவா கூட ஒரு சொந்த வீடு கட்டி பங்களாவில் கார்டன்லாம் வச்சு காரெல்லாம் வச்சு அவர் ஒரு வாட்ச்மேன் போட்டு அவர் உட்காந்துருப்பாருன்னா அவர் தலையை சொரியக்கூடாது. விசுவாசிக்கணும். கர்த்தரால் ஆகாத காரியம் சொல்லுங்க. வசனம் மனப்பாடமாக சண்டே கிளாஸ் பிள்ளைகளோட சொல்லிட்டு வாங்க, நம்ப மாட்டோம். அதான் மலையை பார்த்து அப்பாலே இப்போ கடலில் விழுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கதவை திறந்து நீ போக மாட்டேன் எனக்கு முதலே தெரியும் சொல்கிற மாதிரி தான். விசுவாசிங்க, சேலஞ்சாக விசுவாசிங்க, நடக்கும்.
குடிக்க நல்ல தண்ணி இல்லாமல் இந்த திருச்சியில் சுற்றுறவனை இன்னைக்கு இவ்வளோ அருமையான சர்ச்சிலேருந்து பிரசங்கம் பண்ண வைக்கிறார். அன்னைக்கு ரோட்டில் நடக்கும்போது இங்கே சபை வரும்னு சொன்னார். நம்பருக்கு முள்ளுக்காடும் மலைஜாலம் கழிக்கிற இடத்த கர்த்தர் மாற்ற அவரை வல்லவராக இருக்கிறாருன்னா ஏன் உங்களுக்கு அதிசய அற்புதம் செய்ய கர்த்தர் நல்ல வல்லவராக இருக்க மாட்டார்? விசுவாசிக்கிறீங்களா? ஏற்கனவே கட்டின சர்ச்சு வேற சர்ச்சு வர வாய்ப்பே இல்லை. சொந்த சர்ச்சை விட்டுட்டு எவனா மாற்றுவானா? ஆனால் இன்னைக்கு எல்லாம் மாறி இருக்கு. நடக்காதவைகளை நடத்தி காட்டுக்கிறார். என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஏன் செய்ய மாட்டார்? நான் தாவீதுக்கு செஞ்சான்னு சொல்லலை, சாலமோனுக்கு செஞ்சாருன்னு சொல்லலை. உங்கள் முன்னால் உயிரோடு இருக்கிற எனக்கு செய்ததே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகாதீங்க. விசுவாசத்தோடு வசனத்தை கேளுங்க. அப்போஸ்தலர் 17, 20, 21 சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் நூதனமாக கேட்க ஆசைப்படுவாங்க. அதனால தான் விதவிதமான பிரசங்கியாரை தேடி போவாங்க. இன்னொரு வசனத்தை சொல்கிறேன். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனம். வேறு சிலர் வசனத்தை கேட்கும்போது என்ன வரும்னா, நியாய தீர்ப்பையும் பாவத்தை குறித்து கண்டிப்பையும் கேட்டால் பயந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நான் வேறொரு நாளைக்கு பிரசங்கம் கேட்டுக்கிறேன்னு போயிடுவாங்க. பல பேர் பிரசங்கத்தை கேட்க பயப்படுறதுக்கு காரணம் என்ன? அவன் இச்சை அடக்கத்தையும் நீ வரக்கூடிய நியாய தீர்ப்பையும் பவுல் இந்த பெலிஸ்துக்கு சொன்னோன்னே அவனுக்கு பயம் வந்துருச்சு. பாவம் செய்கிறவங்களுக்கு பயம் வரும். உடனே அவங்க பாவத்தை விட்டு விலகிறதுக்கு மனசு இல்லாமல் சபைக்கு வராமல் போயிடுவாங்க. வசனத்தை கேட்க பிரியப்பட மாட்டாங்க. நாம் வசனத்தை ஏற்றுக்கொள்கிற மக்களாக மாற வேண்டும். வரலையா சொல்லுங்க. மூன்றாவது காரியம், வசனத்தை கை கொள்ளுவதாக மாறணும். மத்தேயு 28:20 சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன யாவற்றையும் விசுவாசிகளாக நாம் கை கொள்ளும்படி சபையிலே உபதேசம் பண்ண சொல்லி அப்போஸ்தலருக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்போ விசுவாசிகள் வசனத்தின்படி போதிக்கிற சபையில் இருக்கணும். வசனத்தை மனவாஞ்சியாய் கேட்கணும். வசனத்தை கை கொள்ளுகளாக மாறணும். அப்பதான் வசனத்தினால் உண்டாகும் வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்து நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும். அல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18, 19 வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் எல்லாத்திலையும் நம்ம வளரணும்னா சபை கூடி வரும்போது தான், ஒருவரோடு ஒருவர் இணையும் பொழுது தான் அந்த அன்பிலே நாம் வளர முடியும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா ஏழியனை பார்த்த மாதிரி அப்படியே முறைச்சிட்டு போகிறது, இந்தியாக்காரன் பாகிஸ்தானக்காரனை பார்த்த மாதிரி முறைச்சிட்டு போகிறது எங்கே? சபையில் தான். இந்த வாகா எல்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? டிவியில் போய் யூடியூப்பில் போய் பாருங்கள். வாகா எல்லை மார்ச் அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கே வாங்க, சேவல் மண்டையாட்ட ஒரு கொண்டையை மாதிரி இராணுவ வீரர்கள் போட்டுட்டு இப்படி வருவாங்க. மட்டும் அப்படியே எங்கடா மூஞ்சியில் குத்த போகிறாங்க போல இருக்க, அடிக்க போகிறாங்கிற மாதிரி 2 பேரும் அப்படி மட்டான்னு காலை அடித்து இப்படி பண்ணிட்டு அப்படி விறப்பாக போவாங்க. அந்த மாதிரி தான் விசுவாசிகள். சோத்துணும் எல்லாரும் பார்த்தா பயப்படுறவாரு. முகத்தில் என்ன இல்லை, ஒரு சாந்தம் இல்லை, தாழ்மை இல்லை, எளிமை. நல்லா சொல்கிற பாருங்கள், உங்களை பார்த்தா யாரும் பயப்படக்கூடாது. நீங்கள் நினைக்கிறீங்க என்னை பார்த்தா பயந்தால் அது மரியாதைன்னு. பைத்தியக்காரனை பார்த்தா கூட பயமாக தான் இருக்குது. அதனால் பைத்தியக்காரனுக்கு மரியாதை கிடைக்குதுன்னு அர்த்தமா? சொல்லுங்கள். வெறி நாயை பார்த்தா கூட பயமாக தான் இருக்குது. அது பார்த்தா அவன் பெரிய டாடா பில்லான்னு நினச்சா பார்க்குறாங்க. அப்படி இல்லை. நம்மளை பார்த்து பயப்படுறதுனால நமக்கு மரியாதையாக இல்லை. நம்மளை பார்த்தோன்னே சிரிச்சுட்டு ஓடி நம்மளை பேசணும். முன்னால் இருந்து பின்னாலேயும், பின்னால் இருந்து முன்னாலேயும் ஓடி பேசுகிற மாதிரி நாம் அட்ராக்ஷனான பர்சனாலிட்டியாக, அதாவது நம்முடைய குணங்கள் அன்பும் தாழ்மையும் எளிமை, இது 3 கலந்த கலவையாக இருங்க. உங்களை போல இனிமையானவர்கள் யாருமே இல்லை. என்னங்க? அன்பு, தாழ்மை, அதாவது என்னென்னா லவ், சிம்பிளிசிட்டி அண்ட் ஹம்பிள்னஸ். இது 3 கலந்த கலவையாக மாறுங்க. லைக் எ சைல்டு மாதிரி ஆகிடும். குழந்தையை யார் வெறுப்பா? எல்லாரும் நேசிப்பாங்க. அப்படி நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஏன் ஆசீர்வாதம் தாமதம்? நாம் வளராதனால தான் ஆசீர்வாதம் தாமதம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. படிங்க. கலாத்தியர் 4:1. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தோம் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. சிம்பிள் லாஜிக்கா சொல்லிட்டார். நீ சுதந்திரவாளி தான், எஜமானுடைய குமாரன் தான். ஆனால்
நீ சிறுபிள்ளையா இருக்கும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வேலைக்காரனை விட தாழ்ந்தவன் அடிமை, அடிமையினுடைய பிள்ளையும் அடிமை. இப்ப அடிமையினுடைய பிள்ளைக்கும் எஜமானுடைய பிள்ளைக்கும் எப்ப வேறுபாடு இல்லைன்னா, ரெண்டு பேரும் வளராத காலத்துல, ரெண்டும் குழந்தைகளா இருக்கிற காலத்துல ரெண்டுக்கும் வேறுபாடு கிடையாது. ஆனால் எஜமானுடைய குமாரன் 22 வயசாகும் போது, அடிமையினுடைய குமாரன் 22 வயசாகும் போது, இந்த எஜமானுடைய குமாரனுடைய அதிகாரம் வேற, அடிமையினுடைய குமாரனுடைய அதிகாரம் வேற. அடிமை வாசப்படியில் இருப்பான், எஜமானுடைய குமாரன் ஆசனத்திலிருந்து மோதிரம் போட்டுட்டு அதிகாரம் பண்ணி எல்லாரும் வேலை வாங்குறவனா இருப்பான். அப்போ இரண்டுக்கு என்ன வித்தியாசம் என்றால், வளர்ச்சி தான் உலகத்தாருக்கும் எனக்கும் நடுவில் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறது. அப்போ அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை அடைய வேண்டுமானால், நான் அடிமை அல்ல, ஆனால் அடிமையை போல காரணப்படுகிறேன். இனி என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கிறது, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. இவைகளிலிருந்து நான் விடுதலை அடைந்து நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நான் வளராமல் இருக்கிற வரைக்கும் அடிமையை போல என்னுடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது. ஆனால் நான் வளர்ந்து விட்டால் ஆசீர்வாதங்களுக்கு நான் சொந்தக்காரனாக மாறிவிடுகிறேன். ஆகவே நான் வளர்கிற வரைக்கும் தேவன் காத்திருக்கிறார், அல்லது நான் வளர்கிற வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். அப்படியானால் சபையானது வளர வேண்டும். எதற்காக? ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உயர்த்தப்பட வேண்டுமானால், அதிகாரப்படுத்தப்பட வேண்டுமானால், விடுதலை அடைய வேண்டுமானால், நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமானால், நீங்கள் கண்டிப்பாக வளர்ந்தால்தான் நீங்கள் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அடிமைக்கு உங்களுக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. அப்போ நான் ஏன் வளர வேண்டும் என்று கேட்டால், அடிமைத்தனத்திலிருந்து நான் வித்தியாசப்பட வேண்டுமானால், அடிமையினிடத்திலிருந்து நான் வித்தியாசப்பட வேண்டுமானால், நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்பதை விளங்க பண்ண வேண்டுமானால் நான் வளர வேண்டும். வளர்ந்தால்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு சபையில் செய்யப்படுகிற 3 தவறு, அல்லது தேவ பிள்ளைகள் செய்கிற அல்லது கிறிஸ்தவர்கள் செய்கிற 3 தவறு ஆராதனைகளில் என்ன தெரியுமா? முதலிலே தேவனுக்கு செவி கொடாமல் இருப்பது முதல் தவறு. எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் அதற்கு செவி சாய்க்காமல் இருப்பது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பிரசங்கி 5 மூடர் பலியிடுகிறதை போல பலியிடுவதை பார்க்கலாம், செவி கொடுப்பது சேர்வது நலம். 1 சாமுவேல் 15, 22, 23 சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே நீ ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உன்னை புறக்கணித்து தள்ளினார் என்று 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 22 சொல்றாரு, செவி கொடுக்க சேர்வதே நலம், ஆட்டுக்கொடாக்கள் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கடைசி வார்த்தையில பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு. நீ நினைப்பீங்க, நான் பிரசங்கத்தை கேட்காம போறதுனால என்ன எனக்கு பெருசா நடக்கும்? சிம்பிளா ஒரே வார்த்தை. ஆனால் இது சிம்பிளான வார்த்தை இல்லை, மிகவும் அஞ்சி நடுங்க வேண்டிய ஒரு காரியம். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் இவன் ராஜாவாய் உருவாக்குனது ஆண்டவர் தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெய்வ பயம் இல்லை. வேணுங்கிற ஐஸ்வர்யம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், பணமெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். இந்த உடம்பு ஒத்துழைக்காது. இந்த உடம்பே உங்களுக்கு விரோதியாக இருக்கும், தெரியுமா? பணம் இருக்குன்னு முடிவு எடுத்துடாதீங்க, வசதி வந்துருச்சுன்னு முடிவு எடுத்துடாதீங்க. நமக்கு பிரியமில்லாத ஒரு காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், ஆயுசு நாட்கள். கர்த்தர் நம்மை தள்ளிவிட்டார். நான் அடிக்கடி பரிதாபப்படுகிற 3 பேரில் மிக முக்கியமான 2 பேர் யாருன்னா, யூதாசும் இந்த சவுல் தான். கர்த்தரும் என்னை கைவிட்டார் என்று சொல்வான். அது எவ்வளோ வருத்தமான வார்த்தை தெரியுமா? தேவன் ஒரு மனுஷனை கைவிடுறது போல பரிதாபகரமான நிலைமை இல்லை. துணிந்து பாவம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிற யாரையும் கர்த்தர் தள்ளி விடுவாரானால் அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி செலுத்தத்தக்க வேறொரு பலி நமக்கு இராமல் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியும் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலுமே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கிருபை கிருபை கிருபைன்னு பேசுகிறாங்க. தேவனுக்கு பயப்படுங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையை குறித்து பயப்படுங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோட பேசுகிறார். உன் நோக்கம் பரிசுத்தமா இருக்கிறதா? உன் வார்த்தை பரிசுத்தமா இருக்கிறதா? வசனத்துக்கு கீழ்ப்படிந்துதான் நீ நடக்கிறாயா? உன் ஐக்கியம், உன் பழகுதல், உன் தெரிந்து கொள்ளுதல், உன்னுடைய செயல்பாடு, உன் வாழ்க்கை முறை, உன்னுடைய நடைமுறை, நீ உடுத்துகிற விதம், நீ சிந்திக்கிற விதம், இதெல்லாம் தேவனுக்கு உகந்ததா இருக்கிறாரா? அந்தரங்கத்தில் பார்க்கிறாரே பிதா, அவர் வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். ஒருவேளை அந்தரங்கம் சரியில்லைன்னா வெளியே வர்றதும் சரியில்லாமல் இருக்குமே. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அன்பானவர்களே, நாம் வெட்கத்துக்கு உட்படாதபடிக்கு, அவமானத்துக்கு உட்படாதபடிக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் அந்தரங்கமாக தவறு செய்கிறார்கள். அதே சில மறைவான கேமராக்கள் மூலியமாக படம் பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். சில நேரங்களில் நான் பாஸ்டர்ஸ்களோடு பேசுவது, ஒரு பாஸ்டர் எப்போதும் வாட்ஸ்அப்லேயே என்கிட்ட பேசுவார். அப்போ அந்த பாஸ்டர் கொடுத்து இன்னொரு பாஸ்டர் என்ன இடத்துல பேசுகிறார். அவர் எனக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறார், வர சொல்லி எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல பாஸ்டர்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சா போங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா போகாதீங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. நான் இவர் ஃபோனில் ஹேக் பண்ணுற சிஸ்டம் வச்சுட்டு எங்களுடைய கான்வர்சேஷனை அவர் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் எங்கிட்ட பேசவே மாட்டார். பப்ளிக்கில் பார்த்தாலும் அப்படி லேசாக அப்படி கை கொடுத்துட்டு போனார். அப்போ என்னுடைய சந்தேகத்தை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணுவார், சாதாரண கால் பண்ண மாட்டார். ஏன் வாட்ஸ்அப் கால் பண்ணுறார் அப்படின்னா, இந்த ஹேக்கிங் சிஸ்டம் போட்டு வச்சுருக்கிறதுனால அவர் பண்ணுறார். அப்போது யோசித்தேன், பாஸ்டர்ஸ் மாதிரியே இந்த வேலை செய்கிறாங்க. விசுவாசிகளோடது கூட ஒட்டு கேட்குற கருவி போட்டு உங்கள் ஃபோன்லாம் அவங்க போட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தீக்கு தரிசனம் மாட்டவே உங்களோட பேசலாம். உங்கள் அந்தரங்கத்தையெல்லாம் என்ன செய்யலாம், நீங்களும் பயந்துடுங்க, ஐயோ ஆவியானவர் பேசுகிறாருங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பல பேர் இந்த தந்திரமான காரியங்களை கையாளுகிறார்கள். அப்போ என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா? உங்களுடைய அந்தரங்கம் ஒருவேளை கசியுமானால், வேறொருவர் கையில் அது மாட்டுப்படுமானால், நம்முடைய வாழ்க்கை அசிங்கப்பட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறேன். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அவ்வளோ வல்லமையான டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதனால் தொலைபேசியில் பேசுகிறது கூட நான் பாஸ்டர்ஸ்கிட்ட சொல்லுவேன், ஃபோனில் பேசுகிறது கூட கரெக்டாக இருங்க. ஒரு பாஸ்டர் என்ன இடத்துல சொன்னார், லோக்கல் இருக்கிற ஒரு பாஸ்டர் தான், இந்த பக்கம் தான் ஏர்போர்ட் பக்கம் இருக்கார். கணவன் மனைவியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறார் பாஸ்டர்கிட்ட. அப்போ பாஸ்டர் சொன்னார், அப்படிலாம் நீங்கள் லேடிஸை வளர விடக்கூடாது, ஒய்ஃபையில் நீங்கள் அடக்கி வைக்கணும், நீங்கள் கண்டிக்கணும் பிரதர், நீங்கள் அதை ஏன் கண்டிக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லி இவர் அட்வைஸ் பண்ணார். இவர் அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒய்ஃபுக்கிட்ட போட்டு, பாஸ்டரே உன்னை பற்றி என்ன சொல்கிறார் பற்றியா அப்படின்னு போட்டு காமிச்சிட்டார். உடனே அந்த அம்மா பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்களை நம்பி தானே நான் சர்ச்சுக்கு வரேன், எங்ககிட்ட நீங்கள் தசம காணிக்கை எல்லாம் வாங்கிக்கிட்டு என்னை பற்றியே என் புருஷங்கிட்ட இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் இது நியாயமா? அம்மா நான் அப்படிலாம் சொல்லலை, நீங்கள் சொன்னதை நான் எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு காமிச்சார் பாருங்க அப்படின்னு போட்டு காமிக்கிது. பாஸ்டர்னால பதிலே போச்சு. இப்போ அவர் எனக்கு சொல்கிறாரு, பாஸ்டர் விசுவாசி ஃபோன் பண்ணாலும் கணவன் மனைவி பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, பேரண்ட்ஸ் பெற்றோர் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஞானமாக பேசுங்க பாஸ்டருங்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலங்களில் செவி கொடுக்கிறோமா? தேவனுக்கு செவி கொடுக்கிறோமா? கர்த்தர் நம்மை புறக்கணியாதபடிக்கு நம்முடைய ஆராதனைகளை கீழ்ப்படியும்படி கர்த்தரை ஆராதிக்கணும். இல்லாவிட்டால் நம்முடைய ஆராதனை வீண். இரண்டாவது காரியம், உதட்டளவிலே நாம் ஆராதிக்கக்கூடாது. 29:13 வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 29:13, இல்லைன்னா மத்தேயு 15:1 வாசிங்க. அதே வசனம் அங்கே இருக்குது. மத்தேயு 15 அதிகாரம் 1 சில வசனங்கள். சீக்கிரம்.
அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து, உடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். இங்கே அது பார்க்கும்போது இந்த ஏசாயா வசனத்தை தான் ஆண்டு கோட் பண்ணிக்கிறாங்க, காண்பிக்கிறார். இந்த ஜனங்கள் எனக்கு எப்படி ஆராதிக்கிறாங்கன்னா, உதட்டினால் என்னை கனம் பண்ணி அவருடைய உள்ளமோ எனக்கு தூரமா இருக்கிறது. உதட்டளவில் என்னோடு சேர்றாங்க, ஆனால் உள்ளத்துல இப்போ பாருங்க, எல்லாரும் சோத்திரம் செய்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். பிதாவாகிய தேவனை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இது என்னது? இது என்ன சோத்திரம் சொல்லுங்க? உதடு சோத்திரம் பண்ணுது, ஆனால் உள்ளம் சோத்திரம் 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 சோத்திரம். உள்ள என்ன பேசுது? கம்யூனிகேஷன் பண்ணிருக்கு, தண்ணி கொண்டு வா எனக்கு. இதுதான் உதட்டில் ஆராதிக்கிறது. இப்படிப்பட்ட ஆராதனை வீணான ஆராதனை. இந்த ஜனங்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷரால் போதித்த கற்பனையா இருக்கிறது. வீட்டில் போய் படிச்சுக்குங்க வசனத்தை. இந்த மாதிரி ஒழுங்கீனமா ஆராதிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லார். பாரம்பரியத்தினாலே சடங்காச்சாரங்களை கை கொண்டு கர்த்தருடைய வசனத்தை அவமாக்காதே, உள்ளத்திலிருந்து ஆராதிக்கணும். ஆனால் உதட்டளவில் ஆராதிக்கிறீங்க, உள்ளம் கொள்ளையினால அசுத்தினால் இருந்திருக்கிறது சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதா மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாய்க்குள்ள போய் ஆசனம் வழியாக கழிந்து போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. இருதயத்திலிருந்து வாய் வழியாக வர்றதா மனுஷனை தீட்டுப்படுத்துங்கிறார். என்ன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், களவுகள், பொருளாசைகள், வெறிகள், பகைகள் என்று ஒரு பட்டியலை கொடுக்கிறார். அப்படியானால் தேவனை ஆராதிக்கும் போது பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். முழுமையாக அவரை அன்பு செலுத்தி ஆராதிக்கணும். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவரே, நான் பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யும். எத்தனை அசுத்த எண்ணங்கள், அசுத்த எண்ணங்களால் நிறையப்படும் போதுதான் அசுத்தமான கிரியைகளை செய்யும்படி நீங்கள் தூண்டப்படுவீர்கள். 11ஆம் வசனத்தை படிங்க. 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். 17ஆம் வசனம். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வாய் வழியை கலந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறீர்கள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இது இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். தூஷணங்கள் புறப்பட்டு வரும். மனசுக்குள்ளேயே திட்டுவாங்கல்ல, புருஷனை திட்ட முடியாது, வெளியே அடிக்கி வந்துடுவார். அதனால மனசுக்குள்ள பெரியவனாட்டா என்ன பேசுறான் அப்படின்னு மனசுக்குள்ளே வாடா போடான்னு திட்டினா தெரியவா போகுது? வெளியே தெரியாது, மனசுக்குள்ளே திட்டுறது. இந்த மாதிரி எல்லாம் மனசுக்குள்ளேருந்து வருமா? மனசே நீ சுத்தம் பண்ணு, என் ஆத்மாவே உள்ளத்தை சரிபடுத்து சொல்லணும். இருதயத்தை சுத்தப்படுத்த. தொடர்ந்து வாசிமா 19ஆம் வசனம். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உதட்டளவில் தேவனோடு ஆராதிக்காம ஆண்டவரிடத்தில் இருதயத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் ஆராதனை செய்ய வேண்டும். அதாவது கிரியைகள் வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன வேண்டும்? டீட்ஸ், கிரியைகள் வேண்டும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14லிருந்து 16ஆம் வசனத்தை படித்து பார்க்கும்போது, குளிர்காயி பசியார் என்று சொல்லி அவங்களுக்கு வேண்டியவைகளை கொடாவிட்டால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறார். இது அடிக்கடி நான் சொல்கிற வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து, நல்ல கவனிங்க, நல்ல பணம் காசு எல்லாம் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு, சகோதரனுக்கு காசு இல்லைங்கிறது தெரிஞ்சும் தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால், அவனுக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா அவனுக்குள் தேவ அன்பு நிலை அவன் தேவ அன்புள்ளவனா? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதா இருந்தாலும் சரி, சக விசுவாசிகளிடத்தில் அன்பு கூறுவதா இருந்தாலும் சரி, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். சில பேர்
பிறந்தநாளுக்கு பிரியாணி தரேன்னு சொல்லிட்டு அதில் 4 துண்டு கறியை மட்டும் போட்டு நிறைய சோறை மட்டும் போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அப்படி அல்ல. நம்ம நிறைய மாய்மாலை நம்மக்கிட்ட. சில பேர் என்ன சொல்லுவாங்க, கொடுத்தா நல்லா கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கவே, அந்த சோறையும் கொடுக்க மாட்டேன். அதுக்கு லாஜிக்காக இது கொடுத்தா நல்லா கொடுக்கணும் அப்படின்ட்டு அதையும் கொடுக்க மாட்டான். அவ்வளோ விவரமாக இருக்காங்க இன்றைக்கெல்லாம். அப்போ எப்போ தான் நீ அன்பு கூற போகிற? நாங்களாம் ஊழியக்காரரை நேசித்து என்ன செய்வோன்னா, அடிக்கடி அவங்களுக்கு விருந்து செஞ்சு போடுவோம். இல்லை அவர் வரமாட்டேன் பாரு, அதனால் நாங்கள் செஞ்சு கொண்டு போய் காலையில் 8 மணிக்கெலாம் ஃபோனை பண்ணி சொல்லிவிட்டு விருந்து செஞ்சு கொண்டு போய் 11 மணிக்கெலாம் கொடுத்துருவோம். 3 மணிக்கு கொண்டு போய் கொடுக்க மாட்டோம், 11 மணிக்கே கொண்டு போய் கொடுத்துருவோம். ஏன் தெரியுமா? அவர் வேறு ஏதாவது சாம்பார் சோறு சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்படி நேசித்தோம். இன்றைக்கி அவைகளெல்லாம் சபையில் குறைஞ்சி போச்சு. நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்க தரலைன்னா பரவாயில்ல, ஏழை விசுவாசி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டி அன்பு செலுத்துகிற மக்களாக, வசனத்தில் நாவினால் அல்ல, கிரியையிலும் அன்பிலையும் உண்மையிலையும் அன்பு கூறவங்களா நீங்கள் மாறினா அதுதான் சரியான ஒரு ஆராதனை. ஆண்டவரிடத்துல அப்படித்தான். கிழிஞ்ச நோட்டை போட்டுட்டு 10 ரூபா நோட்டை காணிக்கை பெட்டியில் பாருங்கள், வெறும் 10 ரூபாயாக தான் வரும். அங்கே ஒரு விசுவாசம் வரல. எங்கள் அப்பா பொருத்தனை பண்ணி 500 ரூபா நோட்டு தான் போடுவார். அப்போ 500 ரூபா வந்த காலத்தில், இல்லைன்னா 1000 ரூபா வந்து போனால் 1000 ரூபா நோட்டாக போடுவார். 2000 ரூபா வந்து போய் 2000 ரூபாயே போடுவார். அவர் இருக்கிறதுல எது பெரிய நோட்டை? எங்கள் அப்பாட்ட பல நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதில் ஒன்று, கொடுக்குற விஷயத்தில் எங்கள் சொந்த பந்தம் எல்லாரும் சொல்லுவாங்க, கார் டிரைவர்லேருந்து வீட்டில் வேலை செய்கிறவங்க வரைக்கும் சொல்லுவாங்க. பல ஊழியர்கள் சாட்சி கொடுத்துருக்குறாங்க, ஒருத்தர் 2 பேரில் எங்கள் அம்மா அப்பாவை பற்றி. அவங்கள பற்றி கொடுக்குற விஷயத்தில், அன்பு போராட்டுகிற விஷயத்தில் அவ்வளவு நல்ல சாட்சி சொல்லுவாங்க. அவங்க அப்படி ஒரு மாதிரியான வாழ்க்கையை காண்பித்திருக்கிறார்கள். ஏன்னா அன்புக்குரியவர்களே, வெறும் வசனத்தில் நாவினால் அல்ல, கிரியையிலையும் உண்மையிலையும் நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சில பேர் தசமபாகத்தை ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சபைக்கு ஒரு பொருள் கேட்கும்போது அந்த தசமபாகத்துக்கு பதிலாக பொருள் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பொருள் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அது டியூ மாதிரி தசமபாகத்தை பிடிச்சிக்குவாங்க. அதுக்கு நானே தசமபாகம் கொடுத்தா நானே வாங்கி வச்சுட்டு போகிறேன். எனக்கு தர வேண்டிய தசமபாகத்தை எடுத்து பொருள் வாங்கி வைக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அதெல்லாம் பேசினா நேரம் ஆகிடும். கிரியையிலையும் உண்மையிலையும் நாம் சிறந்தவங்களாக இருந்தால் தான் நம்ம வளர்ச்சியில் சரியான நபர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ தான் நம்முடைய ஆராதனை உண்மையான ஆராதனை. கடைசியான ஒரு காரியத்தை சொல்கிறேன். நம்முடைய வாழ்வில் இயேசுவை இரட்சகராக வைத்திருக்கிறோம், எஜமான் என்று சொல்கிறோம், கர்த்தர் என்று சொல்கிறோம். ஆனால் பிராக்டிஸான லைஃப்பில் அவரை இரட்சகராக மட்டும் வச்சு, என் பாவங்களை மன்னியுங்க ஆண்டவரே, எனக்கு காப்பாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரே, இது கொடுங்க ஆண்டவரேன்னு மட்டும்தான் அவரை வச்சிருக்கிறோமே தவிர, அவரை எஜமானராக ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் வச்சுக்கிறோமா? விசேஷமாக என் சரீர அவயவத்தில் ஆண்டவரை என் ஆண்டவராக எஜமானனாக வைத்துக்கிற. எஜமானன் என்ன அர்த்தம்? அவர் அனுமதி இல்லாமல் இந்த கையை காலை ஆட்டக்கூடாது, இல்லை? அதுதானே முதலாளி அப்படின்னு அர்த்தம். முதலாளி சொன்னாதான் அந்த பொருளை எடுக்கணும். முதலாளி என்ன சொல்கிறாரோ சொல்கிற மாதிரி தான் அந்த பொருளை பயன்படுத்தணும். இந்த சரீரத்தை, இந்த உடலை முதலாளியாகிய எஜமானாகிய இயேசு என்ன சொல்லிக்கிறார்? கலாத்தியர் 2:20 பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவனுக்கு கூட சிலுவையில் அறையப்படி நீ நான் அல்ல, கிறிஸ்துவே என்னோடு கூட பிழைத்திருக்கிறார். அவருக்காக நான் சரீரத்தில் பிழைத்திருக்கிறது, அவருக்காக நான் பிழைத்திருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் 8-13 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, அந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தை படிங்க. 6ஆம் அதிகாரம் 8-13 வசனம். ஆகையால் கிறிஸ்துவனுடைய கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். எப்படி என்னமா? ஆகையால் சொல்றாரு, சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்கள் சரீரத்துக்கு எஜமானன் என்றால், சரீரத்தில் வரக்கூடிய இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக.
உண்மையா என் சரீர அவயவத்துக்கு ஆண்டவர் எஜமானனா? அப்போ இந்த சரீர அவயவத்தை பாவம் செய்ய பயன்படுத்தாது. இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே என் பாவத்தை மணி நீ ரட்சகர், சரி. ஆண்டவரே என் கடலிருந்து என்னை விடுவி நீ ரட்சகர், சரி. ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, உண்மையன்றி வேறு யார் இடத்துல அன்பு கூர்ந்து என்னை ஆசீர்வதிக்க ஆள் இல்லை, சரி. ரட்சகராக ஆண்டவரை பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் அவர் கர்த்தர் என்றும் ஆண்டவர் என்றும் எஜமான் என்றும் உங்கள் சரீரத்தில் வைத்திருக்கிறீர்களா? சரீர பாண்டத்தை அவங்க சுய இச்சையின்படி பாவத்துக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் சரீர இச்சைகள் நிறைய பலவிதமான இச்சைகள் வரும். இந்த இச்சைகள் என்ன செய்யும்? பாவம் செய்ய உங்களை தூண்டிவிடும். ஆனால் பாவம் செய்ய தூண்டிவிடப்படுகிற இந்த சரீரத்தில் பாவம் ஆளாதபடிக்கு இந்த சரீரம் எனக்கு சொந்தமானது அல்ல. இந்த சரீரம் யாருக்கு சொந்தமானது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்ட இந்த சரீரத்திலே தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே இந்த சரீரம் மீட்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரம். இப்ப இது எனக்கு சொந்தமான சரீரம் அல்ல. இந்த சரீரத்துக்கு என் எஜமானன் இயேசு. இயேசு இந்த சரீரத்துக்கு எஜமானனால் நான் எப்படி இந்த சரீர அவயத்தின் மூலமாய் பாவம் செய்ய முடியும்? ஆனால் நான் பாவம் செய்கிறேன் என்றால் இயேசுவை என் சரீர அவயவத்திற்கு நான் எஜமானனாக வைக்கவில்லை. இன்னும் என் கண்களுக்கு அவர் எஜமானனா இல்லை, என் நாவுக்கு அவர் எஜமானனா இல்லை, என் இருதயத்துக்கு எஜமானனா இல்லை, என் பாலுணர்வு அவயவங்களுக்கு அவர் எஜமானனா இல்லை, என் கரம் சிரம் இருதய மூளைகளுக்கு அவர் எஜமானனா இல்லை, என் செவிகளுக்கு அவர் எஜமானனா இல்லை. எஜமானனா இருந்தால் அவர் விரும்பத்தகாத எந்த காரியங்களையும் செய்வதற்கு அவருடைய சொந்தமான அவருடைய சரீர அவயவத்தை நான் கரைபடுத்தவோ பாவம் செய்யவோ பயன்படுத்த எனக்கு அதிகாரம் இல்லை. அதே போலத்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணமோ பொருளோ வீடோ ஆஸ்தியோ அதிகாரமோ எதையும் தவறாக பயன்படுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் கீழே இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கும் போது உங்கள் சரீரத்தை அநீதியின் அவயவங்களாக ஆயுதங்களாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக் கொடுங்கள் என்கிறார். இதுதான் ஞானஸ்நானத்தில் வரக்கூடிய ப்ராசஸ். ஞானஸ்நானத்தில் நான் பாவத்துக்கு மறிக்கிறேன், மறித்து நான் மேலே எழும்பும் பொழுது இனி இந்த ஆவி ஆத்மா சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் நீதிக்குரிய ஆயுதங்களாக, ஒளியின் ஆயுதங்களாக, தேவனுடைய ஆயுதங்களாக, தேவனுக்கு சொந்தமானதாக மாறிவிடுகிறது. நான் பிழைத்திருக்கிறேன், ஆனால் எனக்காக நான் பிழைக்க மாட்டேன். இந்த வேதத்தில் இயேசு எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அவைகளின்படி செய்ய பிழைக்கப் போகிறேன். ஏனென்றால் இவ்வளவு நாளை என் இஷ்டப்படி நான் வாழ்ந்து விட்டேன், இப்பொழுது என் இஷ்டப்படி நான் வாழ முடியாது. இயேசு ரத்தம் சிந்தி என்னை மீட்டு எடுத்துக்கொண்டார். இப்ப எஜமானன் அவராயிருக்கிறார், ஆண்டவர் அவராயிருக்கிறார், கர்த்தர் அவராயிருக்கிறார். அவருடைய அதிகாரத்தின்படி தான் நான் வாழுவேன். அப்படித்தான் வாழ வேண்டும். நான் இயேசுவுக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கைக்கு பெயர்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15-19 வசனத்தை படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15-19 வசனம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்கு. ராபோதன பந்தி இருக்கும்போது தலையகை அவருக்குள் நாம் ஒவ்வொருத்தரும் அவயவமா இருக்கிறோம். அதே போல உங்களுடைய அவயவங்கள், உங்களுடைய சரீரங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமான அவயவங்கள். நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான். விபச்சாரம் செய்கிறவன், வேசியோடு போய் விபச்சாரம் செய்கிறவன் இயேசுவோடு ஒரே சரீரமாக அல்ல, அந்த விபச்சாரியோடு வேசியோடு ஒரே அவயவமா இருக்கிறான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆனா இவன் யாரு? ராபோதன பந்தி எடுக்கிறான், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறான், சபைக்கு வருகிற விசுவாசி, இயேசுவின் அவயவம் என்று சொல்லுகிற விசுவாசி. ஆனால் வெளியே போகும்போது விபச்சாரரோடும் விபச்சாரிகளோடும் இருந்தால் ஒரே மாம்சமா இருப்பார் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் அவயவத்தை வேசின் அவயவமாக்கலாமா? அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான்.
வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும். சில நேரங்களில் பாவத்தில் பல தன்மைகளை சொல்கிறார். நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்கிற பாவம், நியாய தீர்ப்பு வரைக்கும் வருகிற பாவம், மன்னிக்கப்படுகிற பாவம், மன்னிக்கப்படாத பாவம், சரீரத்துக்கு புறம்பான பாவம், சரீரத்துக்கு விரோதமான பாவம் அப்படின்னு பாவத்தில் நிறைய வகைகள் பிரித்து வைத்திருக்கிறார். இதுல இங்க எழுதுகிறார், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறமா இருக்கும். ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறார். ஒரு பாஸ்டர் எய்ட்ஸ்ல செத்து போனார். ஆரோக்கியமா இருந்தார், நல்ல பழக்க வழக்கம், அவர் சமைச்சு கொடுத்ததெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அவர் ஹார்ட் அட்டாக்கில் மரித்து போனார்னு செய்தி வந்துச்சு. எல்லாரும் போனோம், பெருசாக ஆராதனை நடத்தி அவரெல்லாம் அடக்கம் பண்ணோம். திடீர்னு ஒரு நாள் எனக்கு தெரிந்த ஒரு பெரிய போதகர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அவர் எப்படி இறந்தார் தெரியுமா உங்களுக்கு? ஹார்ட் அட்டாக்கு பாஸ்டர். இல்லை எய்ட்ஸ்னால திறந்தார். எப்படி பாஸ்டர் தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய ஆஸ்பத்திரியில் எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்குற விசுவாசி, என் சபையை சேர்ந்த விசுவாசி. இவர் ரெகுலராக அங்கே மருந்து எடுக்கிறார். இவர் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே, ஐயோ அவரா இறந்துட்டாரு, ஐயோ அவர் எய்ட்ஸில் இறந்துட்டார் பாஸ்டர்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா 15 வருஷம் வரைக்கும் சர்வை பண்ணலாம், அவருக்கு 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷமாக எய்ட்ஸுக்கு மருந்து எடுக்கிறார். மனைவிக்கு கூட அது தெரியாது. யாரு? ஊழியக்காரர். நன்றா கவனிங்க. ஒருவேளை தவறு செய்கிறவர்கள் இவ்வனமான வியாதியினால் பாதிக்கப்பட்டு விட்டார். வீடின்னு ஒரு டிசீஸ் இருக்குது, வைரல் டிசீஸ். அதே போதுகர் சொன்னார், என் சபையில் ஒரு ஹோமோசெக்ஸ் பண்ணுற ஒரு பையன் இருக்கான், அவனுடைய பாலுணர்வு அவயவங்கள் எல்லாம் கொலைன்னு அழுகி போயிடும். வியாதி சூசைட் பண்ணுறதுக்கு இருந்தான். விசுவாசியோட பையன் சூசைட் பண்ணலான் இருந்தான். கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து, மருத்துவர்களை வைத்து, சபையிலேயே மருத்துவர் இருக்காங்க வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவனை சரிப்படுத்தி, அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணி 3 மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவையும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் டெஸ்ட்டுகள் எடுத்து தொடர்ந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. குழந்தை கூட இருக்குது. ஆனால் திடீர்னு அவனுக்கு அந்த டிசீஸ் கொப்பளங்கள் அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவான். ரொம்ப மனதளவில் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். பாவம் செய்கிறவன், விபச்சார பாவம் செய்கிறவன் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் சபையில் வேணுங்க. தேவன் பாவங்களை கண்டிக்க வேண்டும் என்று அவர் தன் பட்டயத்தை எடுத்து விட்டார். தேவன் பாவியின் மேல் நாடோறும் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பும்படி காத்திருக்கிறார். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் பட்டயத்தை கருக்காக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தியத்தை சொல்லாமல் நான் மறைப்பேன், ஆனால் நான் பாவம் செய்கிறவனும் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவனுமாய் இருப்பேன். வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? என் வாழ்க்கையில் அவரை இரட்சகராய் வைத்திருப்பது பெரிதல்ல, என் வாழ்க்கையில் அவரை எஜமானனாய் நான் வைத்திருக்கிறேனா? என் வாழ்க்கையின் கர்த்தனாக ஆண்டவரை வைத்திருக்கிறேனா? என் பணம், பொருள் எல்லாவற்றின் மேலையும், பிலிப்பியரில் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு நஷ்டமாக எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:10-11 சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6:17-18 உலகத்தில் ஐஸ்வர்யங்களாக இருக்கிறவங்க இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமல் எல்லாருக்கும் உதவி செய்து தான தர்மம் பண்ணி வருங்காலத்துக்காக பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்தும்படி அவங்களுக்கு புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தாலும் அதை தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெருமை கொள்ளுகிறவர்களாக நாம் மாறக்கூடாது. என் வாழ்க்கையில் அவர் எஜமானனாக இருக்கிறாரா? என் வாழ்க்கையில் அவர் எஜமானனா நான் வைத்திருக்கிறேன். என் பணத்திற்கு அவர் எஜமானனா இருக்கிறாரா? என் பர்சுக்கு அவர் எஜமானனா இருக்கிறாரா? என் சொத்துக்களுக்கு அவர் எஜமானனா இருக்கிறாரா? என் வாழ்க்கையில் என் சொத்துக்களுக்கு நான் தேவனை எஜமானனாக வைத்திருக்கிறேன். அவருடைய தலைமையின் கீழ் தான் நான் செயல்படுகிறேன். இதை திறந்த மனதோடு உண்மையோடு சொல்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்தத்திலே நாம் விளையாட வேண்டாம். பரிசுத்தத்திலே நாம் பயபக்தியுள்ளவர்களாக இருப்போம். உண்மையுள்ளவராக இருக்கிறோம். இந்த பாஸ்டருடைய மரணம் என்னை வெகுவாக பாதித்தது, என்னை அதிகமாக சிந்திக்க தூண்டினது. என் அன்புக்குரிய அவர் நினைத்திருப்பார், சாமர்த்தியமான எல்லாவற்றையும் மறைத்து விட்டேன் என்று. ஆனால் அவருடைய மரணத்தின் வழியிலே
அது வெளிப்பட்டு விட்டது. வெளிக்கு வராத ரகசியம் இல்லை, வெளியரங்கமாகாத மறைபொருளும் இல்லை. தேவன் வெளிப்படுத்துகிற வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அவர் ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் நம்மை ஒப்பு கொடுக்காதனால நாம் இன்னைக்கு இருக்கிறோம். என்னை அவர் ஒப்பு கொடுக்கல, உங்களை அவர் ஒப்பு கொடுக்கல, அதனால தான் நாம் இன்னைக்கு தைரியமாக இருக்கிறோம். ஆனால் அவர் நம்மளை ஒப்பு கொடுக்கலங்கிறதுக்காக, தண்டிக்கலைங்கிறதுக்காக, மன்னிக்கிறாருங்கிறதுக்காக நாம் தொடர்ந்து பாவம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எஜமானனாய் வைப்போம். முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து கடந்து போவோம். ஆண்டவரே, நான் வளர வேண்டியது அவசியம். நீர் எஜமானனா என் வாழ்க்கையில் இருக்கணும். வசனத்தின்படி போதிக்கிற சபையில் நான் இருக்கிறேனா? வசனத்தை மனவாஞ்சியா ஏற்றுக்கொள்கிறேனா? வசனத்தை நான் கை கொள்கிறேனா? நான் செவி கொடுக்கிறேனா? வசனத்துக்கு நான் செவி கொடுக்கிறேனா? என் சரீரத்தின் அவயவங்களுக்கு அவரை இரட்சகராக நான் வைத்திருக்கிறேனா? திருவசனத்தை அவமதிக்காம, உதட்டளவில் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை செய்யாம என் உள்ளத்திலிருந்து நான் ஆராதிக்கிறேனா? செவி கொடுக்காமல் ஆராதிப்பதும், உதட்டளவில் ஆராதிப்பதும், என் வாழ்க்கையில் அவரை எஜமானனாக வைக்காமல் ஆராதிப்பதும் வீணான ஒரு ஆராதனை. நான் செவி கொடுத்து இருதயத்தில் உண்மையோடு அன்போடு அன்பு கூர்ந்து, பரிசுத்தத்தோடு அன்பு கூர்ந்து, என் வாழ்க்கையில் அவரை எஜமானனாக வைத்து நான் ஆராதிக்கிறது தான் ஆராதனை. என் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நான் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து போடக்கூடாது. என் சரீரத்தை மட்டுமல்ல, எனக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் அவர் எஜமானனாக இருக்க வேண்டும். என் பணம், பொருள், ஆஸ்தி, அதிகாரம், பிள்ளைகள், கணவன், மனைவி, எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் அவர் அதிபதியாக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இதில் நான் தவறு செய்திருப்பேன், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை வழி இதுவே நடவுகள் என்று நீ சொல்கிற இந்த சத்தத்தை இந்த நாளில் நான் செவி கொடுத்து நான் கீழ்ப்படுகிறேன். சவலை போல உம்முடைய வார்த்தையை புறக்கணிக்கிறதுனால நீர் என்னை புறக்கணித்து தள்ளாதபடிக்கு ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, இறக்க செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையை ஆராதித்து நாம் ஆசீர்வாதிக்கப்படுகிற மக்களாய் மாறுவோமாக. பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சமூகத்தை எங்களை தாழ்த்து வருகிறோம். வசனங்களுக்கும் உம்முடைய ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படியும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு உணர்வோடு கூட, தெய்வ பயத்தோடு கூட உம்மை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையை இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் செய்து, அந்த ஆராதனையில் உம்முடைய சாயலை தரிசித்து நாங்கள் மறுரூபம் அடைந்து மகிமையடையும்படியான கிருபைகளை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதீங்க. எங்கள் குணங்கள் மாறட்டும், எங்களுடைய அறிவு விருத்தி அடையட்டும். நாங்கள் தேறின மனுஷனும் தேவ மனுஷனுமே மாறட்டும். உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் விளங்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களை குட்டி பரலோகமாய் மாற்றுவீராக. இந்த நாளிலே நன்மைகளின் நாயகர், நன்மைகளை தருவீராக. பயத்துடன் நடுக்கத்துடன் எங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. கிருபையின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எப்பொழுதும் செவி கொடுத்து சேர்கிற மக்களாய் எங்களை மாற்றும். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு இடத்தில் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்ற வார்த்தையின்படி உம்மோடு ஐக்கியப்பட்டுள்ளா இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனும் அன்புடன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அன்னுடைய ஐக்கியம், ஆசீர்வாதம், சந்தோஷ, சமாதானம் நம் அனைவரோடும் உலகமிருக்கிற சகல பரிசுத்தவங்களோடும் இன்றும் இன்னும் கர்த்தர் திரும்ப வரும் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.